கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to the holy name of God. எங்களுடைய அழைப்பிற்கு இணங்கி இந்த 3ஆம் நாள் விசேஷித்ததான நற்செய்தி கூட்டங்களுக்கு வருகிறதான உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். In the sweet name of Jesus Christ, we greet everyone who came to the third day special gospel meeting, accepting our invitation. நாம் இந்த நாட்களில் உலகத்தின் முடிவும் நித்தியமும் என்கிறதான தலைப்பில் பரிசுத்த ஆவியானுடைய உதவியோடு வேத வசனங்களை ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம். In these days we are doing research on the scriptural verses on the topic the end of the world eternity with the help of the Spirit of God. சத்திய வேதத்திலே 3 விதமான உலகத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். In the Holy Bible we come across 3 kinds of different worlds. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே பூர்வ உலகம் என்கிறதான ஒரு உலகத்தை குறித்து நாம் பார்த்தோம். In 2 Peter chapter 2 verse 5 we come across a world which is called the old world. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே அந்த பூர்வ உலகத்தை பேதுரு அப்போது இருந்த உலகம் என்று குறிப்பிடுகிறார். In 2 Peter chapter 3 verse 6 and Peter says the world that then existed. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களை வாசிப்போம். Let us read 2 Peter chapter 3 verses 6 and 7. அப்பொழுது இருந்த உலகம் ஜலப்பிரயாத்தினாலே அழிந்தது என்பதையும் மனதார அறியாமல் இருக்கிறார்கள். இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலேயே அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டிருக்கிறது. இந்த வேத பகுதியிலே 2 வித்தியாசமான உலகத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். In this scripture portion we see about 2 different kinds of worlds. முதலாவதாக 6ஆம் வசனத்திலே அப்போது இருந்த உலகம். In world 6 the world that then was. அந்த உலகம் அழிந்து போனது என்பதை அநேகர் மனதார அறியாமல் இருக்கிறார்கள் என்று இங்கே அப்போஸ்தலன் துக்கிக்கிறார். Here the apostle is grieved that many are willingly ignorant of the fact that the old world was destroyed. இதைத்தான் 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே பூர்வ உலகம் என்று அவர் குறிப்பிடுகிறார். In 2 Peter chapter 2 verse 5 he mentions that this world is the old world. இந்த 2 இடங்களிலும் பயன்படுத்தப்பட்டதான உலகம் என்கிற வார்த்தைக்கு கிரேக்க பாஷையிலே காஸ்மோஸ் என்று எழுதப்பட்டிருக்கிறது. In these 2 places for the term world in the Greek language the term used was cosmos. இரண்டாவதாக நாம் வாசம் பண்ணுகிற இப்பொழுது இருக்கிற பொல்லாத உலகம். Secondly the present evil world in which we are living today. கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலேயும் 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலேயும் அந்த உலகமும் அழியப் போகிறது என்று நாம் பார்க்கிறோம். In Galatians chapter 1 verse 4 and 2 Peter chapter 3 verse 7 we come across that world will also get destroyed. கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே தமிழிலே பொல்லாத பிரபஞ்சம் என்று எழுதப்பட்டிருந்தாலும் ஆங்கிலத்திலும் மூல பாஷையிலும் அது பொல்லாத உலகம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. In Tamil translation in Galatians chapter 1 verse 4 even though it is the evil universe, in English it is the present evil world. இந்த இடத்திலே பயன்படுத்தப்பட்ட உலகம் என்கிற வார்த்தைக்கு கிரேக்க பாஷையிலே அயோன் என்று எழுதியிருக்கிறார்கள். For the world that is used in this context in Greek language the term used is aion. மூன்றாவதாக ஒரு உலகத்தை குறித்து வேதம் பேசுகிறது. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே அதை நாம் படிக்கிறோம். In Hebrews chapter 2 verse 5 we come across another term world and the Bible mentions that world also. இனி வரும் உலகத்தை குறித்து பேசுகிறோமே அதை அவர் தூதர்களுக்கு கீழ்ப்படுத்தவில்லை. இனி வரும் ஒரு உலகம், the world that is to come. மூல பாஷையிலே இந்த இடத்திலே பயன்படுத்தப்பட்ட உலகம் என்கிற வார்த்தைக்கு oikoumene என்று எழுதப்பட்டிருக்கிறது. In the original tongue for the term world the term used was oikoumene. தமிழிலே உலகம் என்றும் ஆங்கிலத்திலே வேர்ல்ட் என்றும் ஒரே பதம் பயன்படுத்தப்பட்டிருந்தாலும் கிரேக்க பாஷையிலே இந்த 3 உலகத்திற்கும் வேறு வேறு பதங்களை பயன்படுத்தி இருக்கிறார்கள். In Tamil translation the word ulagam and in English translation the world is used in these 3 contexts and in the original tongue the 3 different terms were used. அப்போது இருந்ததான உலகம் ஜலத்தினால் அழிந்தது.
The world that then was destroyed by flood. அந்த உலகம் அழிந்தபோது பூமி மாத்திரமே அந்த அழிவிலே பாதிக்கப்பட்டது, வானத்திற்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை. When that old world was destroyed, there was destruction only to the earth, no affection, no damage caused to the space. இனி இப்பொழுது இருக்கிறதான பொல்லாத உலகத்திற்கும் ஒரு பெரிய அழிவு வரப்போகிறது. Even to the present evil world, a great destruction is going to come. பூர்வ உலகத்தை அழிக்கும்படியாக அந்த நாட்களிலே ஜீவித்த பாவத்து நிமித்தம் தேவன் அழித்தார் என்று நாம் பார்த்தோம். அதை அழிக்கும்படியாக தேவன் பயன்படுத்தின ஆயுதம் தண்ணீராயிருக்கிறது. We saw that God destroyed the old world because of the sin of the people of those days, and the weapon used by God for its destruction is water. ஆனால் இப்பொழுது இருக்கிற இந்த பொல்லாத உலகத்தை அழிக்கும்படியாக தேவன் பயன்படுத்த போகிற ஆயுதம் அக்னியாக இருக்கிறது. But the weapon that the Lord is going to destroy the present evil world is fire. ஆனால் இப்பொழுது இருக்கிற பொல்லாத உலகத்தை தேவன் அழிக்கும் போது பூமி மாத்திரமல்ல, வானங்களும் தப்புவதில்லை. But when the Lord is going to destroy the present evil world, not only there will be damage to the earth, there will be damage even to the space. அதைத்தான் 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே நாம் பார்த்தோம். That is what we saw in 2 Peter chapter 3 verse 7. இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அக்னிக்கிரையாக வைக்கப்பட்டு, the present earth and the heaven are reserved to be destroyed by fire. இப்போது இருக்கிறதான இந்த பொல்லாத உலகத்துக்கு வரக்கூடிய அழிவை 2 விதமாக பிரித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். The destruction that is going to come to the present evil world, we are dividing into 2 categories and meditating. ஒன்று இந்த பூமிக்கு வரக்கூடியதான அழிவு. First of all, the destruction that will come to the earth. இரண்டாவது வானங்களிலே உண்டாகக்கூடிய அழிவு. Secondly, the destruction that will take place in the space. நேற்றைய தினத்திலே பூமியானது பின்னிட்டு திரும்புமா என்கிறதான அந்த காரியத்தை தீர்க்கதரிசன வசனத்தையும் விஞ்ஞான ரீதியாகவும் நாம் சிந்தித்தோம். Yesterday we meditated, will the earth will be rotating in the resurrection from the point of view of the scriptural prophecies and the scientific world. இனி இந்த பூமிக்கு வரக்கூடிய இரண்டாவது முக்கியமான அழிவை நாம் இன்றைய தினத்திலே தியானிக்க போகிறோம். Today we are going to meditate the second kind of destruction that will be coming upon the earth. இந்த அழிவின் நிமித்தமாக பூமி மாத்திரமல்ல, வானமும் கூட அழிவுக்கு நேராக பாதிக்கப்படுகிறது. Because of the destruction, not only damage is caused upon the earth, the damage is pressing forward even to the space. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிப்போம். Let us read 2 Peter chapter 3 verse 10. கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமடையென்று அகன்று போம், பூதங்கள் வெந்து உருகிப்போம், பூமியும் அதிலுள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போம். இந்த பூமி அக்னிக்கிரையாக வைக்கப்பட்டிருக்கிறது என்ற சத்தியத்துக்கு ஆதாரமாக இங்கே பேதுரு அப்போஸ்தலன் குறிப்பிடுகிற 2வது முக்கியமான ஒரு தீர்க்கதரிசன வார்த்தையை இப்போது வாசிக்க கேட்டோம். The earth is reserved to be destroyed by fire. As a testimony for that, what is St. Peter mentioning, we are able to read in this particular verse. பூதங்கள் எரிந்து வெந்து உருகுகிற வேளையில் வானங்களும் பாதிக்கப்படுகிறது. When the elements shall melt with fervent heat and burn, even the space will be damaged. மாத்திரமல்ல, அந்த பூதங்கள் நிமித்தமாக இந்த பூமியும் சுட்டரிக்கப்படுகிறது. Because of the elements, even the earth will be burnt. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to the holy name of God. இந்த தீர்க்கதரிசன வார்த்தையை விஞ்ஞான உலகம் பரியாசம் பண்ணக்கூடியதாய் காணப்பட்டது. The scientific world was mocking at this scriptural prophecy. கடந்த மாதம் ஏப்ரல் 14ஆம் தேதி ஐஸ்லாந்துல நடந்ததான ஒரு எரிமலை வெடிப்பை குறித்து நீங்கள் செய்தித்தாளிலே படித்திருப்பீர்கள். In the newspapers you read about the Iceland, there is volcanic eruption. It was published in the newspapers on April 14th. ஏப்ரல் 15ஆம் தேதி முதல் ஏப்ரல் 20ஆம் தேதி வரை விமான போக்குவரத்து தடை செய்யப்படக்கூடிய அளவுக்கு ஐரோப்பா நாடுகளிலே கிட்டத்தட்ட 1,00,000க்கும் மேற்பட்ட விமானங்கள் பறக்க முடியாத வண்ணம் ஐரோப்பா நாடுகளில் ஒரு பொருளாதார வீழ்ச்சியை இந்த சம்பவம் உண்டாக்கி இருக்கிறது. From April 15th to April 20th,
The aeroplanes could not fly over the European countries. Nearly 1,000 flights were stopped because of there was a financial decline also. Such a thing took place. $2 பில்லியன் பெருத்த நஷ்டத்தை இந்த சம்பவம் கொண்டு வந்திருக்கிறது. It brought forth $2 billion loss. கடந்த மாதத்திலே நடந்ததான சம்பவம் இது. This incident took place last month. அந்த சம்பவத்தினுடைய உண்மையான படத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். The true photograph of that incident we see here. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to the holy name of God. இந்த சம்பவமானது ஒரு தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலாய் இருக்கிறது. This incident is a fulfillment of the prophecy. பூமிக்கு அடியிலே பூதங்கள் எரிந்து உருகுவதின் நிமித்தமாக இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. Inside the earth the elements are melting and burning. That is why such an incident took place. இன்றைக்குள்ளதான விஞ்ஞான உலகம் 117 பூதங்களை கண்டுபிடித்திருக்கிறது. The present day scientific world has identified 117 elements. அதுல ஒரு பூதம் தான் சல்பர் என்று சொல்லக்கூடியதான ஒரு பூதம். One among the elements is the element which we call sulfur. அந்த சல்பர் என்கிற பூதம் வெந்து உருகின நிமித்தமாக இந்த எரிமலை சீற்றத்தின் போது சல்பர் வெளிப்பட்டு சல்பர் டை ஆக்சைடாய் மாறி வானத்தை தாக்கி இருக்கிறது. At the volcano eruption the sulfur was burning, it became sulfur dioxide and it has caused damage in the space. இந்த சம்பவத்தின் நிமித்தமாக தற்போது விமான போக்குவரத்து பாதிக்கப்பட்டு பொருளாதார ரீதியாக ஐரோப்பிய நாடுகள் பாதிக்கப்பட்டாலும் இனி இந்த மொத்த உலகத்துக்கும் இது நிமித்தமாக ஒரு பெரிய பாதிப்பு வரப்போவதாக விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள். Because of this incident there was a lot of trouble in the flight of the aeroplanes and there was a financial decline in the European countries. Not only that, the scientists say there will be much more crisis because of it in the future. ஏனென்றால் இதனுடைய விளைவு உடனடியாக தெரியாது, வெகு சீக்கிரத்திலே அது வெளிப்படும். இப்படி விஞ்ஞானிகள் அச்சப்பட காரணம் இருக்கிறது. The consequences will not be known at once. It will be causing many damages in future. Why the scientists are having such a fear? இதே போன்று ஒரு எரிமலை சீற்றம் 1991 ஆண்டு பிலிப்பைன்ஸ் நாட்டிலே பினாடிபோ என்கிற இடத்திலே நடைபெற்றது. In 1991 such a kind of violent eruption of the volcano took place in Philippines in the place called Pinatubo. அந்த படத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். 1991 ஆண்டு ஜூன் மாதத்திலே பிலிப்பைன்ஸ் நாட்டிலே நடந்ததான பினாடிபோ என்று சொல்லக்கூடிய இடத்திலே நடந்த எரிமலை சீற்றத்தின் படத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். In 1991 in the month of June such a volcano eruption took place in the country of Philippines in the place called Pinatubo. We see the photograph of this here. பேதுரு சொல்லுகிறபடி பூதங்கள் வெந்து உருகும், அது வானங்கள் மடமடவென்று அகன்று போக காரணமாய் அமையும். And as Saint Peter mentioned, the elements will melt with fervent heat. Because of it there will be much devastation in the heavens. இந்த எரிமலை சீற்றத்தின் போது சம்பவித்த சம்பவம் 22 லட்சம் டன் சல்பர் டை ஆக்சைடு வெளிப்பட்டு வானத்தை சூரியனை போய் ஒரு திரையை போல மறைத்ததாம். When this volcano eruption took place 22 lakhs of sulfur dioxide was brought forth and it has and covered the sun just like a screen. 1991 ஆண்டு நடந்த இந்த சம்பவத்திலே ஓசோன் மண்டலத்திலே ஏற்கனவே இருந்து விழுந்ததான ஓட்டைகள் இந்த சம்பவத்தின் போது மிகவும் பெரிதாக மாறினதாக விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள். Because of this incident in 1910 even then the ozone layer had a much big hole. Because of the incident the hole was enlarged. This is a thing revealed by the scientists. நான் மறுபடியும் சொல்லுகிறேன், இந்த எரிமலை சீற்றம் கடந்த மாதத்திலே நடந்தது ஐரோப்பா நாடுகளிலே நடந்திருக்கலாம், 1991 நடந்தது பிலிப்பைன்ஸ்ல நடந்திருக்கலாம். பள்ளியாடில் இருக்கிற எனக்கு என்ன என்று நாம் சிந்திக்க முடியாது. During the last month the volcano eruption took place in Iceland. In 1999 it took place in Philippines. And what about me, because I am dwelling in Palliyadi only. 1991 ஆண்டு நடந்த இந்த சம்பவத்தின் நிமித்தமாக சூரியனை இந்த புகை மண்டலம் போய் திரையை போல் மறைத்தது நிமித்தமாக மொத்த உலகத்திலும் 1.5 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை குறைந்தது. Because of the incident in 1991, because of the eruption of sulfur dioxide, it has covered the sun as a screen. In all over the world, the degree of temperature decreased by 1.5 degrees. அமெரிக்காவிலே மாத்திரம் 2 வருட காலத்துக்கு கோடை காலமே வராத வண்ணம்
அது குளிர்காலமாக இந்த சம்பவத்தின் நிமித்தமாக மாற்றி அமைக்கப்பட்டது. Because of this incident in the country of America, there were no summer season for 2 years and it was appearing as a cold winter season. சூரியன் பாதிக்கப்படுவது நிமித்தமாக, ஓசோன் மண்டலம் பாதிக்கப்படுவது நிமித்தமாக மொத்த உலகத்திலே ஜீவிக்கிற ஜனங்களும் பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலை உண்டாகிறது. Because of the damage that is caused to the sun and because of the damage that caused the ozone layer, the people all over the world are getting affected. 1991 நடந்த இந்த சம்பவத்தின் நிமித்தமாக ஏற்பட்ட பருவநிலை குழப்பத்தின் நிமித்தமாக அநேக புது வியாதிகள், கொள்ளை நோய்கள் வந்து ஜனங்களை அள்ளி கொண்டு போனது. Because of the incident that took place in 1991 and because of the climatic changes due to it, many kinds of new diseases and plagues and came and many people died due to it. இந்த சம்பவத்தின் மூலமாக ரெண்டு விதமான தீர்க்கதரிசன வார்த்தைகள் நிறைவேறி இருக்கிறது. Through this, two kinds of prophetical utterances were fulfilled. ஒன்று, பூதங்கள் வெந்து உருகும். First of all, the elements will melt and burn with fervent heat. அப்படி உருகும் போது வானங்கள் மடமடவென்று அகன்று போக இது காரணமாய் அமையும். It will be causing that the heavens are removed with a great noise. இன்றைக்கு சூரியனிலே கருப்பு புள்ளிகள் விழுவதற்கும் ஓசோன் மண்டலத்திலே ஓட்டைகள் விழுவதற்கும் இவைகளும் ஒரு காரணமாக அமைந்திருக்கிறது. Because of these things, there are black spots in the sun. Not only that, the ozone layer's hole is enlarging. சல்பர் என்கிற பூதம் மாத்திரமல்ல, கார்பன், இன்னும் பல்வேறு விதமான பூதங்கள் இந்த எரிமலை சீற்றத்தின் நிமித்தமாக அது வெடித்து வெளியே வந்திருக்கிறது. Not only sulfur, even carbon and such other elements came out due to this volcano eruption. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to the holy name of God. கடந்த மாதத்தில் நடந்ததான இந்த ஐரோப்பா நாட்டில் நடந்ததான சம்பவம் இனி இந்த மொத்த உலகத்திற்கும் ஒரு பருவநிலை குழப்பத்துக்கு காரணமாக அமையும் என்று விஞ்ஞானிகள் அச்சம் தெரிவிக்கிறார்கள். The incident which took place in the last month in Iceland will be causing a climatic change all over the world in future. This is the fear revealed by the scientists. முழு உலகத்தை பொறுத்தவரையிலும் இந்த எரிமலை சீற்றம் ஒரு செய்தியாக மாத்திரம் காணப்படுகிறது. Regarding the whole world, the volcano eruption appears to be merely a news item. இனி ஐரோப்பா நாடுகளை சென்று நாம் கேட்போமானால் $2 பில்லியன் நஷ்டமடைவதற்கு இந்த சம்பவம் காரணமாகிவிட்டது என்று அவர்கள் சொல்வார்கள். If you go to European countries and ask, they will say that because of the incident we lost $2 billion. ஆனால் இந்த சம்பவத்தின் நிமித்தமாக பள்ளியாடிலே காணப்படுகிறதான கிறிஸ்தவ சமுதாயத்துக்கு தேவன் அறிவிக்கிற செய்தி என்ன? And to the Christian society at Palliyadi, what is the information message the God is declaring on the people of Palliyadi? பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் ரகசிய வருகை சமீபம் என்பதையும் அதற்கு பிற்பாடு இந்த பொல்லாத உலகத்துக்கு ஒரு முடிவு வரப்போகிறது என்கிற எச்சரிப்பையும் இந்த சம்பவத்தின் மூலமாக தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். The secret coming of Lord Jesus Christ is drawing nigh, and afterwards there will be much devastation taking place, and these warnings have been given by God through these incidents. யோவேல் 2ஆம் அதிகாரம் 30-31 வசனங்களை வாசிப்போம். Let us read the book of Joel chapter 2 verses 30 and 31. கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான 30-31 வானத்திலும் பூமியிலும் இரத்தம், அக்கினி, புகஸ்தம்பங்களாகிய அதிசயங்களை காட்டுவேன். கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வரும் முன்னே சூரியன் இருளாகவும் சந்திரன் இரத்தமாகவும் மாறும். இந்த வேத வார்த்தையை கவனித்து பாருங்கள். Look at the scriptural portion. வானத்திலும் பூமியிலும் 3 அதிசயங்களை காட்டுவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். The Lord has spoken that I will show 3 wonders in the earth and in the heavens. கர்த்தருடைய நாள் என்றால் என்ன என்று நேற்றைய தினத்தில் நாம் பார்த்தோம். நாம் வாசம் பண்ணுகிற இந்த பொல்லாத உலகத்தின் முடிவு நாள்தான் கர்த்தருடைய நாளாக இருக்கிறது. Yesterday we saw what is meant by the day of the Lord. The end day of the present world in which we are living is the day of the Lord. இங்கே ஆண்டவர் என்ன சொல்கிறார்? What does the Lord say here? யோவேல் தீர்க்கதரிசியை கொண்டு தீர்க்கதரிசனம் உரைக்கும்போது, when the Lord prophecies through prophet Joel, வானத்திலும் பூமியிலும் இரத்தம், அக்கினி, புகை ஸ்தம்பம் 3 அதிசயங்களை காட்டுவேன். இந்த அதிசயங்களை காண்கிற தேவஜனமே, கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் சமீபமாக இருக்கிறது என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். I will show 3 wonders in the heavens and in the earth. I will show blood, fire and pillars of smoke. The people of God who are hearing this incident understand terrible fears. The day of the Lord is drawing nigh. இந்த 2 அதிசயங்களை குறித்து நெய்யூரில் நாம் பார்த்தோம்.
We saw about these three wonders in Nayyur. ஒன்று இரத்தம், இரண்டாவது அக்கினி. First of all blood, then fire. ஆனால் மூன்றாவது விஷயத்தை அன்றைய தினத்தில் நாம் பார்க்கவில்லை. That today we did not see about smoke. ஆண்டவர் இயேசுவின் ரகசிய வருகைக்கு தேவ ஜனங்கள் ஆயத்தப்படும்படியாக எச்சரிப்படையும்படியாக கொடுத்திருக்கிறதான அதிசயம்தான் இந்த கடந்த மாதத்திலே நடந்ததான இந்த எரிமலை சீற்றம். This volcano eruption that took place last month is a wonder that the Lord is showing to the people of God so that they may get ready for the secret coming of Lord Jesus Christ. புகை ஸ்தம்பம், Pillars of smoke. புகை ஸ்தம்பத்தை அதிசயமாக காட்டுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். The Lord says, I will show pillars of smoke as a wonder. அடுத்து கீழே வாசிக்கும்போது இந்த சம்பவத்தின் நிமித்தமாக சூரியன் இருளாக மாறும். In the below verse, due to this incident, the sun shall be turned into darkness. சந்திரன் இரத்தமாக மாறும். The moon into blood. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to the holy name of God. இங்கே புகை ஸ்தம்பம் என்று சொல்லக்கூடிய அர்த்தம் என்ன? What is the meaning of the pillars of smoke here? முதலாவதாக ஆங்கிலத்திலே பில்லர் ஆஃப் ஸ்மோக் என்று எழுதியிருக்கிறார்கள். In English, written pillar of smoke. அதுல அந்த பில்லர் அல்லது ஸ்தம்பம் என்ற வார்த்தையானது எபிரேய பாஷையிலே In the term the pillar in the Hebrew language, பிமாரா என்று எழுதப்பட்டிருக்கிறது. it is written as himara. பிமாரா என்று சொன்னால் மேகத்தை தொடக்கூடிய அளவு. Himara means even touching up to the clouds. இரண்டாவது புகை. Secondly, smoke. ஆவுன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. It is written avun. இதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால் What's its meaning? சாம்பல் அல்லது புகை மேகத்தை தொடக்கூடிய அளவுக்கு. The ashes up to the level of touching to the clouds. இந்த சம்பவத்திலே இந்த எரிமலை சீற்றத்தின் நிமித்தமாக மேகத்தை தொடக்கூடிய அளவுக்கு சாம்பலும் ஒரு பெரிய புகை மண்டலமும் உண்டான படத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். Due to this volcanic eruption, ashes and smoke spirits, they were going up to the extent of touching the clouds. We see the photograph. 1991 ஆண்டு நடந்த பிலிப்பைன்ஸ் நாட்டிலே பினாட்டிவோ என்கிற இடத்தில் நடந்த சம்பவத்தின் நிமித்தமாக Because of the incident which took place in 1991 in the country of Philippines in Pinatpo, 146 மில்லியன் கிலோமீட்டர் உயரத்திற்கு இந்த புகையானது ஒரு ஸ்தம்பத்தை போல ஒரு பில்லரை போல காணப்பட்டதாக விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள். to 146,000 kilometers height, the pillar was rising, touching the clouds. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to the holy name of God. புகை ஸ்தம்பத்தை அதிசயமாக காட்டுவேன். I will show the pillar of smoke as a wonder. வானத்தை தொடக்கூடிய புகையை இந்த சம்பவத்தின் மூலமாக தேவன் காட்டியிருக்கிறார். The Lord has shown through the incident the smoke which is touching the clouds. இந்த புகையின் நிமித்தமாக சூரியனிலே கருப்பு புள்ளிகள் விழுந்து சூரியன் படிப்படியாக இருளாக மாறி வருவதாக விஞ்ஞானிகள் சொல்லுகிறார்கள். அதனுடைய படத்தை நாளை தினத்திலே பார்ப்போம். Because of this smoke, the dark spots are falling on the sun. That is why the sun is getting darkened. This is the thing revealed by the scientists. We can see that photograph tomorrow. கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வரும் முன்னே, before the day of God which is terrible and fierce comes. இன்னொரு விதத்தில் சொல்லப்போனால் இந்த பொல்லாத உலகத்துக்கு ஒரு முடிவு, ஒரு அழிவு வரும் முன்னே, in other words, even before a destruction comes to the present evil world, இயேசுவின் ரகசிய வருகை சமீபம் என்பதை அறிந்து, நம்முடைய மீட்பு சமீபம் என்பதை அறிந்து நிமிர்ந்து பார்த்து நம்முடைய தலைகளை உயர்த்தும்படியாய், knowing that the coming of Lord Jesus Christ is drawing nigh, we should lift up our heads and we should look above to make us realize this. தேவன் கொடுத்ததான அதிசயம்தான் இந்த புகை ஸ்தம்பமாக இருக்கிறது. The wonder that God has provided is this pillar of smoke. ரெண்டு தீர்க்கதரிசனங்கள் நிறைவேறி இருக்கிறது. Two prophecies are fulfilled. ஒன்று பூதங்கள் எரிந்து உருகும். First of all, the elements will melt and burn. சல்பர் என்கிற பூதம் எரிந்து உருகி இருக்கிறது. 22 லட்சம் டன். Sulfur element has burnt and melted 22 lakhs of ton. அதனுடைய ஆக்சிஜன் சேரும் ஆக்சைடாய் அது மாறும்போது அதை கெமிஸ்ட்ரி உலகம் அதை காம்பவுண்ட் என்று அழைக்கிறார்கள். When it is becoming an oxide, the chemical science describes it as compound. அதாவது சல்பர் ஒரு எலிமெண்டா இருக்கிறது. Sulfur is an element. ஆனால் சல்பர் டை ஆக்சைடு என்று சொல்லும்போது அதை காம்பவுண்ட் என்று சொல்லுகிறார்கள். But sulfur dioxide is a compound. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to the holy name of God. பூதங்கள் எரிந்து உருகும்,
வானங்கள் மடமடவென்று அகல இவை காரணமாய் அமையும். The elements will melt with fervent heat and the heavens will be moving with great noise. It will be caused by this இந்த incident. எரிமலை சீற்றத்தின் நிமித்தமாக சல்பர் என்கிற பூதம் மாத்திரமல்ல, கார்பன் என்கிற பூதம் மாத்திரமல்ல, இன்னும் அநேக பூதங்கள் வெந்து உருகி வானத்தை சூரியனை போய் தாக்கி இருக்கிறது. Due to the volcanic eruption, not only the element sulfur, the element carbon and many other elements burnt, melted and have caused to damage the sun. இன்றைக்கு புவி வெப்பமயமாகுதலை தடுக்கும்படியாக Today the people in order to bring down the heat of the earth, US நேஷனல் ரிசர்ச் சென்டர் சில ஆலோசனைகளை கொடுத்திருக்கிறது. US Research National Center has given certain counsels. அதாவது முழு உலகத்திலும் அநேக காரிலிருந்து மனிதன் பயன்படுத்தக்கூடிய வாகனமாகிய கார், பஸ் இவைகளிலிருந்து வரக்கூடிய புகையின் நிமித்தமாக சூரியனிலே கருப்பு புள்ளிகள் விழுகிறது. Did the smoke that is coming out of the cars and buses which are used by human beings, black spots are found in the sun. ஆகவே US நேஷனல் ரிசர்ச் சென்டர் சொல்லுகிறது, காரில் போவதை கூடுமான வரைக்கும் தவிர்க்க வேண்டும். Therefore the US National Research Center says as far as possible reduce traveling by car. வல்லரசு நாட்டின் தலைவர்கள் எல்லாம் கூடி இதை ஆலோசித்து வருகிறார்கள். The super powers leaders are meeting and having consultation. AC யூஸ் பண்ணுவதன் மூலமாக, because we use AC, ரெஃப்ரிஜரேட்டர் யூஸ் பண்றது மூலமாக, as we use refrigerators, இன்னும் தொழிற்சாலையிலிருந்து வரக்கூடிய கழிவு பொருட்கள் மூலமாக, because of the waste materials coming from the factory, சூரியனிலே கருப்பு புள்ளிகள் விழுந்து வருகிறது, சூரியன் இருண்டு கொண்டே வருகிறது. black spots are formed in the sun and the sun is getting darkened. இப்படி மனிதர்கள் கூடி, வல்லரசு நாட்டின் தலைவர்கள் கூடி ஆலோசனை சொல்லுகிறார்கள். The leaders of the superpowers are joining and having consultation. விசேஷமாக இந்தியாவை அமெரிக்கா கண்டித்திருக்கிறது இந்த புகையை கட்டுப்படுத்தும்படியாக. Especially America has rebuked India that they should control this smoke. சூரியனிலே விழக்கூடியதான இந்த கருப்பு புள்ளிகளை தடுக்கும்படியாக மனிதர்கள் முயற்சி பண்ணினாலும் அது ஒரு தீர்க்க தரிசனமாய் இருக்கிறது, நிச்சயமாய் நடக்கும். வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே சூரியன் கருத்த கம்பளியை போல மாற வேண்டும். Even though men are making efforts to stop the black spots being formed in the sun, it is a prophecy, it will take place definitely. In the book of Revelation chapter 6 verse 12, we come across that the sun will be becoming like a black sackcloth hair. Global warming என்று சொல்லுகிறார்கள். They call it global warming. இதை தடுக்கும்படியாக ஒவ்வொரு வல்லரசு நாட்டு தலைவர்களும் முக்கியமான கூட்டங்களை நடத்தி ஆலோசனை பண்ணிக் கொண்டிருக்கிற இந்த வேளையில் தானே தேவன் அனுப்பி வைத்ததான ஒரு புகை ஸ்தம்பத்தை தான் இந்த இரண்டு படங்களில் நாம் பார்க்கிறோம். All leaders of the various countries are having consultation to reduce this global warming. In the meantime, we are able to see the incident taking place. மனிதன் இந்த பொல்லாத உலகத்துக்கு வரக்கூடிய அழிவை தடுக்கும்படியாக, man in order to stop the destruction that is coming to the present evil world, சூரியன் கருத்த கம்பளியாய் மாறாமல் தடுக்கும்படியாக, to stop the sun being formed as a black sackcloth of hair, ஒவ்வொரு தேசமும் வாகனங்களை கட்டுப்படுத்தலாம், every countries may reduce the number of vehicles, தொழிற்சாலைகள் பெருகுவதை தடுக்கலாம், they may stop the increase of the factories, ஜனங்கள் ஏசி பயன்படுத்தக்கூடாது என்கிற சட்டத்தையும் கொண்டு வரலாம், they may enact a law that the people should not use AC. இப்படியெல்லாம் இந்த கார்பன் பொருள்கள் மேலே போகாமல் தடுத்தாலும், even though by this effort they are preventing the carbon from going up, தேவன் அனுமதித்ததான ஒரே ஒரு எரிமலை நிமித்தமாக, because of one volcano God has permitted, 22 லட்சம் டன் சல்பர் டை ஆக்சைடு சூரியனுக்கு போய் தாக்கி இருக்கிறது. 22 lakhs of sulfur dioxide has gone up and caused damage in sun. இந்த சம்பவங்கள் எல்லாம் எதை வெளிப்படுத்துகிறது? What do these incidents reveal? மகா உபத்திரவகாலத்துக்கும் இந்த பொல்லாத உலகத்தின் முடிவுக்கும் வானமும் பூமியும் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. The heaven and earth are getting ready for the day of the great tribulation and the period of tribulation and for the secret coming of Lord Jesus Christ. அதற்கு முன்பாக இயேசுவின் ரகசிய வருகை காணப்படும். Before that the secret coming of Lord Jesus Christ will take place. இந்த பொல்லாத உலகம் அழிவதற்கு முன்பாக, before the present evil world is destroyed, இந்த பொல்லாத உலகத்தின் அழிவிலிருந்து தேவ ஜனத்தை தப்புவிக்கும்படியாக, in order to deliver the people of God from the destruction of the present evil world, ஆண்டவராகிய இயேசுவின் ரகசிய வருகை நினையாத நேரத்திலே காணப்படும். in an unthinkable moment the secret coming of Lord Jesus Christ will take place. அருமையான தேவ ஜனமே, இவையெல்லாம்
தேவன் நமக்கு கொடுக்கிறதான வருகையை பற்றிய அடையாளங்களாய் எச்சரிப்பாய் இருக்கிறது. Oh beloved people of God, these are the warning and signs that God is providing unto us regarding the secret coming of Lord Jesus Christ. யோவான் பத்மதீவிலே தரிசனத்திலே காண்கிறார், ஆறாம் முத்திரை உடைக்கப்பட்ட போது சூரியன் கருத்த கம்பளியாய் மாறினது. When the sixth seal was opened, what John saw in the island of Patmos was the sun became black as a sackcloth of hair. அதே காரியத்தை பேதுரு சொல்லுகிறார், எப்படி சூரியன் கருத்த கம்பளியாய் மாற முடியும்? Saint Peter mentioned how the sun would be becoming like a black sackcloth of hair. சூரியன் கருத்த கம்பளியாய் மாற வேண்டுமானால் பூதங்கள் வெந்து உருக வேண்டும். If the sun is to become a black sackcloth of hair, the elements should melt and burn. அதன் நிமித்தமாக மாத்திரமே வானத்திலே அழிவு சம்பவிக்கும். Because of that only there can be destruction in the space. வானங்கள் மடமடவென்று அகன்று போகும். The heavens will be removed with a great noise. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to the holy name of God. ஆகவே எல்லா வல்லரசு நாடுகளும் Therefore all superpowers சமீபத்தில் நடந்ததான மாநாட்டிலே in the recent conference இந்தியாவை கண்டித்திருக்கிறது. they have rebuked India. அதிக அளவு இந்தியாவிலே தான் இப்போ தொழிற்சாலைகள் பெருகி வருகிறது. In India only the factories are increasing large numbers. இந்த புகை மண்டலமானது அதிகமாக முழு உலகத்திலேயும் அதிக இடத்தை வகிப்பது இந்தியாவாக இருக்கிறது. Causing these pillars of smoke all over the world. India stands in the first place. இரண்டாவது அமெரிக்காவாக இருக்கிறது. Second it is America. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to the holy name of God. குளோபல் வார்மிங் என்று சொல்லக்கூடிய இந்த சம்பவத்தை தடுக்கும்படியாக வல்லரசு நாட்டின் தலைவர்கள் பல முயற்சி பண்ணினாலும் In order to prevent the incident called the global warming, the leaders of the superpowers are making various efforts. வாகனத்துல போகக்கூடிய மனிதர்கள் பயன்படுத்தக்கூடிய வாகனத்துல போகக்கூடிய புகையை கட்டுப்படுத்தும்படியாக அவர்கள் பிளான் பண்ணுகிறார்கள். They are planning to control the smoke that is coming out of the vehicles in which the people are traveling. ஆனால் யோவேல் தீர்க்கதரிசியை கொண்டு ஆண்டவர் என்ன சொன்னார்? But what did the Lord say through prophet Joel? மேகத்தை தொடக்கூடிய புகையினால் ஒரு பில்லர் பூமியிலிருந்து வானத்தை தொடக்கூடிய, அதோட அர்த்தம் தான் பூமியிலிருந்து வானத்தை தொடக்கூடிய புகையினால் ஆன ஒரு பில்லர். A pillar of smoke which will be rising from the earth and touching the heaven, such a huge pillar of smoke. இந்த ரெண்டு சம்பவத்திலும் கடந்த மாதம் ஐஸ்லாந்தில் நடந்த சம்பவத்திலும் 1991ஆம் ஆண்டு பினாட்டி போல நடந்த சம்பவத்திலும் இந்த தீர்க்கதரிசன வார்த்தை நிறைவேறி இருக்கிறது. In the two incidents, the incidents of Iceland last month and in Philippines 90 Pinatbo, these prophecies were fulfilled. கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வரும் முன்னே, Before the great and terrible day of the Lord comes, இந்த பொல்லாத உலகத்துக்கு ஒரு முடிவு வரும் முன்னே, before an end comes the present evil world, வானத்திலும் பூமியிலும் அதிசயங்களை காட்டுவேன். I will show wonders in heaven and in earth. இப்படிப்பட்டதான பூமியிலிருந்து வானத்தை தொடக்கூடிய சூரியனை மறைக்கக்கூடிய ஒரு புகை ஸ்தம்பத்தை காணும்போது தேவ ஜனமே நாம் செய்ய வேண்டியது என்ன? Oh people of God, when you are see a pillar of smoke which is rising from the earth and touching the heaven, what we should do? நாம் தலைகளை உயர்த்தி நிமிர்ந்து பார்த்து தலைகளை உயர்த்தி நம்முடைய மீட்பு சமீபம் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். We should look up and lift our heads and should realize that our redemption is drawing nigh. இரண்டாவதாக பூதங்கள் எப்போது எப்படி எரிந்து வருகிறது? Secondly, how the elements are melting and burning. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை மறுபடியும் வாசிப்போம். Let us read 2 Peter chapter 3 verse 10 once again. பூமிக்கு எத்தனை விதங்களிலே எப்படியெல்லாம் அழிவு வரப்போகிறது என்று தீர்க்கதரிசனம் சொல்வதையும் விஞ்ஞானம் சொல்வதையும் கலந்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம். In how many ways and what are the means by which destruction is coming to the earth and the space, what the scientists say, what the prophecy says, we are mixing both and speaking. கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமட என்று அகன்று போம், பூதங்கள் வெந்து உருகி போம், பூமியும் அதிலுள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போம். பூமியும் அதிலுள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போம். The earth and the works that are therein shall be burnt up. இந்த எரிமலை சீற்றத்தின் நிமித்தமாக பூதங்கள் வெந்து உருகினது மாத்திரமல்ல, Because of the volcanic eruption, not all the elements melted and burnt. பிரியமானவர்களே, இந்த இடத்துல வானங்கள் என்கிற வார்த்தையானது மூல பாஷையிலே யுரேனஸ் என்று எழுதப்பட்டிருக்கிறது. The term heavens that is used in this place in the original tongue, it is Uranus. 1789ஆம் ஆண்டு யுரேனியம் என்கிற பூதம் மார்ட்டின் ஹென்ரிச் கிளாஃபோர்ட் என்பவர் மூலமாக கண்டுபிடிக்கப்பட்டது. In 1789, the element uranium was discovered by Martin Henry Crawford. இந்த யுரேனியம் ஒரு பூதமாக இருக்கிறது. This uranium is an element. நான் ஏற்கனவே சொன்னது போல விஞ்ஞானிகள் 117 பூதங்களை
தற்போது வரையிலும் கண்டுபிடித்திருக்கிறார்கள். As I told earlier, scientists have so far identified 117 elements. அதிலே ஒரு பூதம் தான் இந்த யுரேனியம் என்று சொல்வது. One among those elements is this uranium. இந்த யுரேனியம் என்கிற பெயரை அந்த விஞ்ஞானி எப்படி வைத்தார்? How the scientists named that particular element as uranium. வானங்கள் என்கிற அந்த வார்த்தைக்கு கிரேக்க பாஷையிலே யுரேனஸ். For the term heavens in Greek language it is Uranus. இந்த விஞ்ஞானி குறிப்பிடும்போது யுரேனஸ் என்கிற கிரேக்க பதத்திலிருந்து யுரேனியம் என்கிற பெயரை எடுத்து அந்த தனிமத்துக்கு வைக்கும்படியாக தேவன் தன்னை தூண்டினதாக குறிப்பிட்டிருக்கிறார். The scientist says the Lord inspired that he should give the name to that particular element uranium from the term Uranus. 1789 ஆண்டு இது கண்டுபிடிக்கப்பட்டது. It was identified in 1789. ஆனால் பேதுரு சொல்வது போல அது வெந்து உருகும். Just like St. Peter says, it will melt and burn. இந்த பூமியை சுட்டரிக்கும். It can burn, destroy the earth. அந்த யுரேனியத்தை பிரிக்க முடியும். The uranium can be split. 1789 கண்டுபிடிக்கப்பட்டாலும் even though it was identified in the year 1789, 1933 ஆண்டு வரையிலும் இந்த வார்த்தையை தீர்க்கதரிசன வார்த்தையை விஞ்ஞான உலகம் ஏற்றுக்கொள்ளவில்லை. Up to 1933 the scientific world did not accept this word of prophecy. 1933 ஆண்டு in the year 1933 யுரேனியத்தை பிரிக்க முடியும். It is possible to split uranium. லியோ சி லியார்ட் ஹென்ரிக் ஃபெர்மி என்று சொல்லக்கூடிய இரண்டு விஞ்ஞானிகள், Leo C. Vineyard and Henry Fermi, these two scientists, யுரேனியத்தை எப்படி பிரிக்க முடியும் என்பதை அவர்கள் எடுத்து வெளியிட்டிருக்கிறார்கள். அதனுடைய படத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். how it is possible to split uranium, they have published the photographs. We are able to see that here. ஃபிஷன் செயின் ரியாக்ஷன் என்று அழைக்கிறார்கள். It is called a fission chain reaction. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Praise be to the holy name of God. பேதுரு சொல்லுகிறார், பூதங்கள் எரிந்து உருகும், அது பூமியை சுட்டரிக்கும். St. Peter says the elements will melt and burn and it will burn and destroy the earth. நான் இரண்டாவது முக்கியமான பூதத்தை குறித்து சொல்லிக் கொண்டிருக்கிறேன். I have mentioned second important element. நாம் யாரும் அதை அற்பமாக எண்ணக்கூடாது. Nobody should despise it. ஏனென்றால் இது விஞ்ஞான காரியங்களாக இருந்தாலும், even though they are scientific facts, விஞ்ஞான வழிமொழிவதற்கு முன்பாகவே வேதம் அதை முன்மொழிந்திருக்கிறது. even before the science has told, the Holy Bible has foretold it. பேதுரு பிரசங்கித்த போது இந்த பூதங்கள் கண்டுபிடிக்கப்படவில்லை. When St. Peter preached, these elements were not identified. அதுல நியூக்ளியர் செயின் ரியாக்ஷன் நடக்கும் என்று கண்டுபிடிக்கப்படவில்லை. It was not invented that a nuclear chain reaction will be taking place. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Praise be to the holy name of God. 1933 ஆண்டு லியோ சி லியார்ட் ஹென்ரிக் ஃபெர்மி என்று சொல்லக்கூடிய ரெண்டு விஞ்ஞானிகள் இந்த யுரேனியத்தை பிரித்து நியூக்ளியர் செயின் ரியாக்ஷனை கண்டுபிடித்தார்கள். In 1933 Leo C. Liard and Henry Fermi jointly has invented that nuclear reaction is possible. இதில இருந்து கொஞ்சம் டிப்ளீட்டட் யுரேனியம் ரெண்டு வகைப்படுகிறது. Uranium is of two varieties. யுரேனியம் என்பது 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே பேதுரு சொல்லுகிற ஒரு பூதமாக இருக்கிறது. 2 Peter chapter 2 verse 3:30 verse 10 we come across the element. It is called uranium. 2:30 chapter 2 verse 10, chapter 3 verse 10. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் உண்டாகட்டும். Praise be to the holy name of God. 2 பேதுரு 3:10. 2 Peter chapter 3 verse 10. பூதங்கள் வெந்து உருகும், பூமியை சுட்டரிக்கும். The elements will burn and melt and it will destroy the earth. இந்த பொல்லாத உலகத்தை தேவன் அழிக்கும்படியாக பயன்படுத்தக்கூடிய மற்றொரு அக்கினிதான் இந்த யுரேனியம் என்கிற பூதம். The uranium is the element which God is using in order to destroy the earth. It is the fire. ரெண்டு விதமான யுரேனியம் காணப்படுகிறது. There are two kinds of varieties of ஒன்று uranium. டிப்ளீட்டட் யுரேனியம், One is depleted uranium. இன்னொன்று என்ரிச் யுரேனியம். Another is enriched uranium. அடர்த்தி குறைந்த கொஞ்சம் யுரேனியத்தை கொண்டு பயன்படுத்தி கண்டுபிடித்ததான பாம் தான் லிட்டில் பாய். Little boy was the bomb which was invented using the depleted uranium. இரண்டாம் உலகப் போரின் சமயத்திலே ஜப்பானிலே ஹிரோஷிமா நாகசாகியிலே போடப்பட்டதான அந்த பூதத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். We are able to say the element, the bomb which was manufactured using the depleted which was dropped during the Second World War in Japan, Hiroshima, Nagasaki. பேதுரு சொல்லுகிறாரே, பூதங்கள் வெந்து உருகும், பூமியை சுட்டரிக்கும். St. Peter says the elements will burn and melt and it will destroy the earth. பூதமாகிய யுரேனியத்தின் குறைவான அளவை வைத்து விஞ்ஞானிகள் கண்டுபிடித்ததான
அந்த பாம் தான், அந்த பூதம் தான் லிட்டில் பாய் ஃபேட் மேன் என்று அழைக்கப்படுகிறது. Using depleted uranium, the scientists have manufactured the bombs that are called fat man and little boy. யுத்தம் முடிந்து விட்டது. இரண்டாம் உலக மகா யுத்தம் முடிந்து கிட்டத்தட்ட 55 வருஷங்களுக்கு மேலாகி விட்டது. The second world war over, it is about 55 years since then. ஆனால் இன்றைக்கு பிறக்கிற குழந்தைகள் எப்படி பிறக்கிறார்கள் என்று அந்த படத்தை இங்கே பாருங்கள். How the children are born even today, you are able to see the photograph here. இன்றைக்கு பிறக்கிறதான குழந்தைகள், The children that are born today, மாத்திரமல்ல, not only that, அதன் மூலமாக ஒரு புகை மண்டலம் போய் ஒரு பிள்ளரை போல வானத்தை தாக்குகிறது. அதனுடைய படத்தை மேலே பார்க்கிறோம். because of that, a pillar of smoke is rising and causing damage in the space. You see in another photograph. ஆகவே இந்த லிட்டில் பாய் ஃபேட்மேன் மூலமாக ஹிரோஷிமா நாகசாகி மாத்திரமல்ல, வானமும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. Due to little boy and fat man, not only Nagasaki and Hiroshima were caused damage, but even the space received damage. இனி தற்போது வல்லரசு நாடுகள் பயன்படுத்தி இருக்கிறதான இந்த யுரேனியம் என்கிற பூதத்தை வைத்து மூன்றாம் உலக மகா யுத்தத்துக்காக பயன்படுத்தி இருக்கிற இரண்டு பாம்புடைய படத்தை இங்கே பார்க்கிறோம். You are able to see the photographs of two bombs which the superpowers have manufactured that will be used during the Third World War. அமெரிக்கா தயாரித்த மதர் ஆஃப் ஆல் பாம், Mother of all bombs was manufactured by America. ரஷ்யா தயாரித்த ஃபாதர் ஆஃப் ஆல் பாம், Russia manufactured the father of all bombs. இவையெல்லாம் பேதுரு சொல்லுகிறபடி இந்த பூதத்தை கொண்டு தயாரிக்கப்பட்டிருக்கிறது. As Peter mentions, these bombs were made using these elements, uranium. வெகு சீக்கிரத்திலே, யாரும் எதிர்பாராத நேரத்திலே இந்த பொல்லாத உலகத்தில் மூன்றாம் உலக மகா யுத்தம் வரப்போகிறது. Very soon, in an unexpected way, the Third World War will be coming to this present evil world. அது எங்கே நடக்கும், எப்போது நடக்கும், யார் யாருக்கு நடக்கும்? எசேக்கியேல் 38-37 அதிகாரங்களிலே தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. Where it will take place, when it will take place, which are the countries taking place in that war, it is detailed in the book of Ezekiel chapter 38 and 39. மூன்றாம் உலக மகா யுத்தத்தை குறித்து கடந்த நாட்களில் நாம் கேள்விப்பட்டபடியால் அதிகமாய் நான் அதற்குள் பிரவேசிக்க விரும்பவில்லை. In the past days we heard about the Third World War already, therefore I don't want to enter deeply into it. பூதங்கள் வெந்து உருகுமா, அது பூமியை சுட்டரிக்குமா என்று 1789 ஆண்டு முதல் 1932 ஆண்டு வரை இந்த வேத வசனத்தை கேள்வி கேட்ட விஞ்ஞான உலகம். From 1789 up to 1932, is it possible for the elements to melt and burn and have the power to burn the earth? The scientific world was raising such questions. இந்த தீர்க்கதரிசன வார்த்தையை கண்டு நடுங்கினது எப்போது தெரியுமா? When the scientific world trembled before these prophetical words. ரஷ்யாவிலே செர்னோபில் என்று சொல்லக்கூடிய இடத்திலே இந்த யுரேனியத்தின் மூலமாக அணு உலை விபத்து நடந்தது. அதனுடைய படத்தை நாம் அங்கே பார்க்கிறோம். In Russia, in the place called Chernobyl, a nuclear disaster took place. You are able to see that photograph on the chart. இன்றைக்கு ரஷ்யாவிலே பிறக்கக்கூடிய பிள்ளைகளும் அநேகருக்கு கேன்சர் வியாதியும் பல்வேறு பாதிப்பு உண்டாவதாக விஞ்ஞானிகள் எடுத்த ஆராய்ச்சி மேப்பை நாம் இங்கே பார்க்கிறோம், அந்த சார்ட்ல பார்க்கிறோம். Even today, when children are born in Russia, they are having cancer and they are afflicted by various sicknesses. The photograph taken by the scientists published, we are able to see on the chart. இந்த சம்பவத்திலே தீவிர ஆராய்ச்சிக்கு பிற்பாடு விஞ்ஞானிகள் ஒரு ரகசியத்தை கண்டுபிடித்தார்கள். After serious research, the scientists identified one particular matter. யுத்தம் முடியலாம், the war may end, விபத்து நடந்து பல வருஷங்கள் ஆகலாம், many years may be passing after the incident take place. ஆனால் இந்த யுரேனியம் என்கிற பூதத்திலிருந்து வரக்கூடிய கதிர்வீச்சானது 24 பில்லியன் வருஷங்களுக்கு சுற்றி கொண்டே இருக்கும். But for 24 billion years, the radioactive rays will be roaming about, which are caused by this element. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to the holy name of God. ஆகவே பிரியமானவர்களே, பூதங்கள் எரிந்து உருகுமா? Beloved people of God, will the elements melt and burn? இந்த மொத்த பூமியையும் சுட்டரிக்கக்கூடிய சக்தி இந்த யுரேனியத்துக்கு அல்லது இந்த பூதத்துக்கு உண்டா? Does this uranium or element is possessing the power to burn the whole world? இன்றைக்குள்ள ஒரு அணு விஞ்ஞானி ஜான் ஜாப்மேன், The present day nuclear scientist John Chapman, அவர் சொல்லியிருக்கிறார், மொத்த பூமி இதுபோல 33 பூமியை சுட்டரிக்கக்கூடிய அளவுக்கு வல்லரசு நாடுகளிடத்துல யுரேனியத்தால் தயாரிக்கப்பட்ட பாம் இருக்கிறது. ஒரு பூமி அல்ல, இந்த ஒரு பூமி அல்ல, 33 பூமியை சுட்டரிக்கலாமாம். அவ்வளவு பாம்புகள் காணப்படுகிறது. The superpowers are possessing so much number of bombs which are manufactured through this uranium, which are capable of destroying not only one earth but 33 earths like this.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to the holy name of God. இந்த பொல்லாத உலகம் அக்கினிக்கிரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. The present world is resolved to be destroyed by fire. இந்த எரிமலை சீற்றத்தின் மூலமாக பூமி மாத்திரமல்ல வானமும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. With the volcanic eruption, there is a damage not only to the earth, even to the space. ஒரு யுத்தம் வராமல் இருக்கலாம். A war may not come. அடிக்கடி இந்த வல்லரசு நாடுகள் அணு ஆயுத சோதனைகள் நடத்துகிறார்கள். Very often the superpowers are conducting atomic experiments. இந்தியாவும் நடத்துகிறது. Even India is conducting. இப்படி ஒவ்வொரு சோதனையின் போதும் இதிலிருந்து எழும்பி போகக்கூடியதான புகையானது சூரியனை தாக்குகிறது, வானத்தை தாக்குகிறது. At the time of each such the smoke is emanated, it is affecting the earth and space. பூதங்கள் வெந்து உருகும் போது வானங்கள் மடமடவென்று அகன்று போகும். When the elements will burn with fervent heat and burn, the heavens will pass away with a great noise. இல்லாவிட்டால் ஒரு மனிதன் போய் சூரியனை அழிக்க முடியாது. A man cannot go and destroy the sun. ஒரு மனிதன் போய் சூரியனை ஒரு கம்பளினால் மறைக்க முடியாது. A man cannot go and cover the sun with a woolen cloth. இந்த பூதங்கள் எரிந்து உருகி அது சூரியனை தாக்கி ஓசோன் மண்டலத்தை தாக்கி இன்றைக்கு முழு உலகத்திலும் ஒரு பெரிய பருவநிலை குழப்பத்தை உண்டாக்கி இருக்கிறது. These elements are burning and they are causing damage to the sun and the ozone layer because climatic changes are taking place in the earth. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to the holy name of God. இந்த பொல்லாத உலகத்தின் அழிவிலிருந்து தப்பும்படியாக To be delivered from the destruction of the present evil இப்படி world. பல்வேறு விதங்களிலே இந்த பூமியானது அக்னிக்கிரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. In various ways the earth is reserved to be destroyed by fire. தேவனுடைய தீர்க்கதரிசன வார்த்தையை ஏற்றுக்கொள்ள மறுத்தவர்கள் இன்றைக்கு ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். The people who denied accept the prophetical word of God has accepted today. இந்த பூதங்கள் மூலமாக ஒரு பெரிய அழிவு பூமியிலும் நடக்கும் வானத்திலும் நடக்கும் என்று விஞ்ஞான உலகம் ஒத்துக்கொண்டிருக்கிறது. The scientific world has accepted that through these elements there will be a great destruction happening not only in the earth but in the space also. இந்த அழிவு எப்போது சம்பவிக்கும்? When will this destruction take place? இப்படி ஒரு அழிவு எப்போது சம்பவிக்கும்? When will such a destruction take place? பேதுரு சொல்கிறார், அந்த வார்த்தையினாலேயே வானங்களும் பூமியும் அக்னிக்கிரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. Saint Peter says, by that word only the earth and the heavens are reserved to be destroyed by fire. தேவனுடைய ஒரு வார்த்தைக்காக வானங்களும் பூமியும் காத்து கொண்டிருக்கிறது. The heaven and are waiting for one word from God. இந்த பொல்லாத உலகத்துக்கு வரக்கூடிய அழிவிலிருந்து தப்பும்படியாக In order to be delivered from the destruction that is coming to the present evil world. நித்திய ராஜ்யத்துக்கு ஆயத்தப்படும்படியாக In order to get ready for the eternal kingdom. அருமையான தேவ ஜனமே, நாம் என்ன செய்ய வேண்டும்? Oh beloved people of God, what we have to do? நித்தியம் என்கிறதான வார்த்தை எபிரேய பாஷையிலே ஓவ்லாம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. In Hebrew language the term eternity is olam. கிரேக்க பாஷையிலே அயோனியஸ் என்று எழுதியிருக்கிறார்கள். In Greek language is aionios. கண்ணுக்கு புலப்படாத, Invisible choice. பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே நித்தியம் மனிதனுடைய உள்ளத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது. In Ecclesiastes chapter 3 verse 11, the eternity is set in the heart of man. தமிழிலே உலகம் என்று எழுதியிருக்கிறார்கள். In Tamil it is written as world. ஆனால் எபிரேய பாஷையிலே ஓவ்லாம், But in Hebrew language olam. நித்தியம், Eternity. கண்ணுக்கு புலப்படாத இடம். The place which is invisible choice. அதைத்தான் 2 கொரிந்தியர் 4:18 நாம் படிக்கிறோம். In 2 Corinthians chapter 4 verse 18 we read. நித்தியம் என்றால் மனித கண்ணுக்கு புலப்படாத காணப்படாத ஒரு இடம்தான் நித்தியம். Eternity is a place which is invisible to the human eyes. அந்த நித்தியத்திலே வேதனை தரக்கூடிய எப்போதும் அக்னி எரியக்கூடிய ஒரு இடம் இருப்பதாகவும் நாம் பார்த்தோம். 4 வித்தியாசமான வாசஸ்தலங்கள் இருப்பதாகவும் பார்த்தோம். In eternity there is a place of torment where fire is burning always. Not only that, there are 4 different glorious places eternity we saw that. அந்த நித்தியத்திலே நாம் போய் சேரும்படியாக, In order to enter that அந்த eternity, நித்திய வாசஸ்தலத்தை சுதந்தரிக்கும்படியாக, in order to encourage the eternal habitations, முதலாவது நமக்கு ஒரு நித்திய மீட்பு தேவை என்று முதலாம் நாளிலே பார்த்தோம். on the first day we saw we need eternal redemption. பிரியமானவர்களே, இன்றைக்கு இயேசுவின் இரத்தத்தினால் ஒரு பாவி தன்னுடைய பாவங்களை அறிக்கையிட்டு மனங்கசந்து அழுது இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்ளலாம். Beloved people of God, when a sinner he repents, confesses his sins with tears, he can be washed and his sins forgiven by the blood of Lord Jesus Christ. மீட்கப்பட்டவர்கள்
அந்த நித்திய ராஜ்யத்திலே நித்திய தேவனோடு போய் இருக்க முடியாது. The redeemed people cannot be with the everlasting God. அந்த மீட்பானது நித்திய மீட்பாய் காணப்பட வேண்டும். Our redemption should be an eternal redemption. எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே அந்த நித்திய மீட்பை குறித்து நாம் பார்க்கிறோம். In Hebrews chapter 9 verse 12 we come across the eternal redemption. இது எதற்காக நான் சொல்லுகிறேன்? Why I mentioned this? இன்றைக்கு அநேகர் இயேசுவின் இரத்தத்தினால் ரட்சிக்கப்படுகிறார்கள், மீட்கப்படுகிறார்கள். Today many people are saved, redeemed by the blood of Jesus. ஆனால் சில வருஷங்கள் அந்த மீட்பிலே இருந்துவிட்டு மறுபடியும் பாவத்துக்கு இடம் கொடுத்து பின்மாற்றத்திலே போய்விடுகிறார்கள், தேவனை மறுதலித்து போய்விடுகிறார்கள். But they remain for a short period and they experience salvation, again they transgress, they backslide and they deny God. இன்றைக்கு முழு உலகத்தில் எத்தனையோ ஜனங்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள், இயேசுவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்டிருக்கிறார்கள். Today all over the world there are many Christians, they are cleansed, redeemed by the blood of Jesus. ஆனால் இயேசுவின் ரகசிய வருகையிலே அநேகர் கைவிடப்பட காரணம் என்ன? But in the secret coming of Lord Jesus Christ many will be left behind. Why? அவர்கள் இயேசுவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்டார்கள். They were redeemed by the blood of Jesus. ஆனால் அவருடைய மீட்பு நித்திய மீட்பா இல்ல. But their redemption is not eternal redemption. நித்திய வரைக்கும் கொண்டு போய் நிறுத்தக்கூடிய மீட்பா இல்ல. It is not a redemption which will take them up to eternity. அந்த நித்தியத்துல காணப்படக்கூடிய சிங்காசனத்துல போய் உட்கார வைக்கக்கூடிய அளவுக்கு அந்த மீட்பு நித்திய மீட்பா இல்ல. That redemption is not an eternal redemption that it can take them up to eternity and place them in the throne of God. பெற்றுக்கொண்ட பாவ மன்னிப்பிலும் பெற்றுக்கொண்ட மனம் திரும்புதலிலும் அநேகர் நிலைத்திருப்பதில்லை. Many are not remaining steadfast in the experience salvation and remission of sins that they are receiving. சத்தியத்திலே வந்து பல வருஷங்கள் ஆன பிற்பாடு அவர்கள் மீட்பை இழந்து விடுகிறார்கள் தங்களுக்கே தெரியாமல். They come to the truth, but after many years unknowingly they are losing that redemption. அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ மீட்கப்பட்டாயா, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதா என்று கேட்போமானால் 20 வருஷத்துக்கு முன்பாக 30 வருஷத்துக்கு முன்பாக நான் மனம் திரும்பினேன் என்று சொல்லக்கூடும். Beloved child of God, are you redeemed? Where your sins forgiven? If you ask this question, they may say, I got saved for 20 years or 30 years. ஆனால் இன்றைக்கு உன்னுடைய மீட்பு நித்திய மீட்பா இருக்கிறதா? But today is your redemption an eternal redemption. அப்ப நித்திய மீட்பை நாம் அனுபவிப்பது எப்படி? How we can experience the eternal redemption? இயேசுவின் இரத்தத்தை வாயினாலே எப்போதும் அறிக்கை பண்ணிக் கொண்டே இருக்க வேண்டும். அந்த கல்வாரி மரணத்தை எப்போதும் தியானித்துக் கொண்டே இருக்க வேண்டும். We should be confessing the blood of Jesus Christ through mouth. We should be meditating the death of Jesus cross always. இன்றைக்கு ரட்சிக்கப்படும் போது கல்வாரி அண்டை வருகிறோம். Today at the time of salvation we come unto Calvary. ஆனால் ஒவ்வொரு நாளும் கல்வாரி அண்டையை கடந்து வருகிறவர்கள் எத்தனை பேர்? But how many people are coming daily to Calvary? அதைத்தான் நேற்றைய தினத்திலே பார்த்தோம். 1 யோவான் 4ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, மாம்சத்திலே வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானதல்ல. In 1 John chapter 4 we saw any spirit that is not confessing Jesus Christ who has come in the flesh is not of God. இயேசுவின் மரணத்தை குறித்து நீங்கள் பாவியாய் இருந்தபோது மாத்திரமல்ல, நீங்கள் மீட்கப்பட்ட பிற்பாடோ, ஞானஸ்நானம் எடுத்த பிற்பாடோ, அபிஷேகம் பண்ணப்பட்ட பிற்பாடோ ஒவ்வொரு நாளும் அந்த கல்வாரியை தியானிக்க வேண்டும். Regarding the death of Lord Jesus Christ, not only at the time of salvation, not only at the time of water baptism, not only after receiving the Holy Spirit, we should daily meditate and we should come in the death of Jesus. பஸ்காவை பற்றிய நியமம் என்ன? What is the law concerning the Paschal lamb? விடியற் காலம் வரைக்கும் அந்த மாம்சத்தை மீதியா வைக்க கூடாது. விடியற் காலத்துக்குள்ளாக அதை புசித்து தீர்க்க வேண்டும். The flesh should be not be remaining till the morning. Before it dawns, it should be eaten. அதோட அர்த்தம் என்ன? What does it mean? விடியற் காலம் இயேசுவின் ரகசிய வருகை காட்டுகிறது. The morning reveals the secret coming of Jesus. பாவத்திலிருந்து மீட்கப்பட்ட தேவ ஜனமே, O people of God who are redeemed from the sin, செங்கடலை கடந்த தேவ ஜனமே, O people of God who crossed the Red Sea, உன்னுடைய ஜீவியத்தில் எப்போதும் இயேசுவின் சிலுவை மரணத்தை தியானித்துக் கொண்டே இருக்க வேண்டும். You should be always meditating on life the death of Lord Jesus Christ at the cross. ஆகவே தான் 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்திலே In 1 Corinthians chapter 11, ஒவ்வொரு பரிசுத்த பந்தியின் கூட்டத்திலே இதை வாசிப்பார்கள். at the time of Holy Communion service, every day we are reading. அங்கே ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? What does the Lord say? கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள்.
Until the time the Lord comes, you are revealing his death. இனி கொரிந்து சபைக்கு பவுல் சொல்லும்போது To Corinthian church, St. Paul says, இயேசுவுடைய ஜீவன் எங்களுடைய சரீரத்திலே விளங்கும்படிக்கு so that the death of Jesus Christ is manifest in body, எப்பயாவது ஒரு முறை அல்ல, not on various occasions only, வருஷத்துக்கு ஒரு முறை அல்ல, only once in a year, 6 மாதத்துக்கு ஒரு முறை அல்ல, not once in 6 months. எப்போதும் இயேசுவின் மரணத்தை நாங்கள் சுமந்து திரிகிறோம். Always we are bearing the death of Jesus. இயேசுவின் மரணத்தை நீங்க இறக்கி வைக்கவே கூடாது. We should not cast down the death of Jesus. ஆகவே தான் உங்களுடைய மீட்பு இன்றைக்கு நித்திய மீட்பாக இல்லாமல் பல்வேறு பாவங்கள் இன்றைக்கு நம்மை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. That is why your redemption is not an eternal redemption, but various sins are ruling over us. ரகசிய பாவங்களுக்கு அடிமைப்பட காரணம் என்ன? Why people are enslaved to secret sins? எப்போது இயேசுவின் மரணத்தை சுமந்து திரிகிறோம். We are always carrying the death of Jesus. கர்த்தர் வருமளவு அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். Until the Lord returns, you are revealing his death. வாயினாலே அறிக்கை பண்ண வேண்டும். We should make confession through mouth. ரோமர் 10:10 என்ன எழுதப்பட்டிருக்கிறது? Romans chapter 10 verse 10. தேவனை நாம் விசுவாசிக்கலாம். We may believe God. அதை தேவன் நீதியாக எண்ணுகிறார். The Lord reckons us righteousness. ஆனால் ரட்சிப்பு எப்போது அந்த நித்திய ரட்சிப்பை காத்துக்கொள்ளும்படியாக, In order to keep the eternal salvation always. நேற்றைய தினத்திலே நித்திய ரட்சிப்பை குறித்து நாம் பார்த்தோம். Yesterday we saw eternal salvation. அந்த ரட்சிப்பும் நித்திய ரட்சிப்பா இருக்க வேண்டும். The salvation should be eternal salvation. இந்த நித்திய மீட்பு நித்திய ரட்சிப்பை காத்துக்கொள்ளும்படியாக In order to keep the eternal salvation, eternal redemption, நாம் இயேசுவின் மரணத்தை அறிக்கை பண்ணிக் கொண்டிருக்க வேண்டும். we should be confessing the death of Jesus. மாம்சத்திலே வந்த இயேசுவை அறிக்கை பண்ண வேண்டும். We should confess Jesus who appeared in the flesh. அறிக்கை என்கிற வார்த்தை கிரேக்க பாஷையிலே ஹோமோ லேகியா என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஹோமோ லேகியா. Homologia is the term used in Greek language for confession. அவர் அர்த்தம் என்ன? What does it mean? திரும்ப 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 சொல்லிக்கொண்டே இருப்பது. Again and again repeatedly telling. இன்றைக்கு தேவனுடைய நாமத்தை, இயேசுவின் இரத்தத்தை, இயேசுவின் மரணத்தை அறிக்கையிட தேவஜனங்கள் வெட்கப்படுகிறார்கள். Today the people of God are ashamed to make confession about the name of Jesus, the blood of Jesus and the death of Jesus. ஞானஸ்நானம் பெற்றபோது நாம் ரட்சிக்கப்பட்டோம். மார்க் 16:16 இன்படி. According to Mark's Gospel chapter 16 verse 16, at the time of water baptism we were saved. இயேசுவின் மரணத்துக்குள்ளே நாம் பிரவேசித்தோம். We are entering in the death of Jesus. பூர்வ உலகம் அழிக்கப்படாமல் அந்த 8 பேர் பேழைக்குள் பிரவேசித்தது போல, When the old world was destroyed, only 8 people could enter the ark. இந்த பொல்லாத உலகத்துக்கு வரக்கூடிய அழிவிலிருந்து தப்பும்படியாக கிறிஸ்துவின் மரணத்துக்குள்ளே நாம் ஞானஸ்நானத்தின் மூலமாக பிரவேசித்தோம் என்று நேற்றைய தினத்திலே பார்த்தோம். To be delivered from the destruction that is coming in the present evil world, we have to enter in the death of Lord Jesus Christ by water baptism that we saw yesterday. ஆகவே அருமையான தேவஜனமே, Beloved people of God, நீங்கள் மனம் திரும்பி பல வருஷங்கள் ஆகலாம், it may be many years since you repented, ஞானஸ்நானம் எடுத்து பல வருஷங்கள் ஆகலாம், it may be many years since you were water baptized. எத்தனையோ பாவங்களில் இருந்தும் எத்தனையோ வியாதிகளில் இருந்தும் இன்றைக்கு வரைக்கும் நமக்கு விடுதலை இல்லையே. Till today we are not having deliverance from various sins and sickness. நம்மில் பலரும் பல சந்தர்ப்பத்திலே தேவனை மறுதலித்து, தேவ சமூகத்தை மறுதலித்து பின்மாறி போனோமே. On many of us on various occasions have denied God and went back. இது எதை வெளிப்படுத்துகிறது? What does it show? ஒரு காலத்திலே மீட்கப்பட்டோம், Once we have redeemed, ஆனால் இன்றைக்கு அந்த மீட்பு நித்திய மீட்பா இல்ல. but today it is not eternal redemption. நித்தியம் என்றால் முடிவில்லாத, Eternity means endless. முடிவில்லாத ஒரு மீட்பு. Endless redemption. பாவத்திலிருந்து, பாவ சுபாவத்திலிருந்து முடிவில்லாத ஒரு மீட்பு இன்றைக்கு உனக்கும் எனக்கும் உண்டோ? From sin and sickness, do we have eternal redemption for you and to me today? ரட்சிக்கப்பட்டதான நாம், நம்முடைய ரட்சிப்பு நித்திய ரட்சிப்பாக இருக்கிறதா? We who were saved, but is our redemption, it is a eternal redemption. அதை நாம் நிதானிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. We have to examine about it. இனி மூன்றாவதாக, Thirdly, நமக்கு ஒரு நித்திய சுதந்திரம் தேவையாக இருக்கிறது. we need an eternal inheritance. எபிரேயர் 9:15 வாசிக்கும்போது, When we read Hebrews chapter 9 verse 15, ஆகையால் முதலாம் உடன்படிக்கையின் காலத்திலே நடந்த அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு அவர் மரணம் அடைந்து அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராயிருக்கிறார். நித்திய ராஜ்யத்துக்கு போகும்படியாக, in order to go to the eternal kingdom, நித்திய தேவனோடு என்றென்றைக்கு மகிமையேறிய ஸ்தலத்திலே வாசம் பண்ணும்படியாக,
to dwell with everlasting God forever in the place of glory. அங்கே ஒரு மகிமையான சுதந்திரம் வைக்கப்பட்டிருக்கிறது. Glorious inheritance is reserved there. அதை வேதம் நித்திய சுதந்திரம் என்று அழைக்கிறது. The Bible calls it eternal inheritance. இந்த சுதந்திரத்தை நாம் சுதந்திரிக்கும்படியாக, for us to inherit this inheritance, இந்த சுதந்திரத்துக்கு நாம் பங்காளிகளாய் மாறும்படியாக, so that we may become partners of this inheritance. பாவத்திலிருந்து மனம் திரும்பினால் போதாது. Not only enough they are redeemed from the sin. ஞானஸ்நான சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்தால் போதாது. Not only simply obeying the doctrine water நாம் baptism. தேவனுக்கு புத்திரராய் மாற வேண்டும். We should become the sons of God. அந்த புத்திரருக்கு தான் இந்த சுதந்திரம் கொடுக்கப்படுகிறது. Only the sons are given this inheritance. ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும்போது, Romans chapter 8 we read, அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய ஒரு புத்திர சுவிகாரத்தின் ஆவி. the spirit of adoption whereby we call Abba Father. வாசிப்போம். ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. Romans chapter 8. அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். தொடர்ந்து வாசிங்க. ரோமர் 8ஆம் அதிகாரம் 15 முதல் 17 வரை. Romans chapter 8 verses 15 to 17. நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியினுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரமாமே, தேவனுடைய சுதந்திரம் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரமாமே. கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியாகும். போதும். இங்கே பரிசுத்தாவியின் அபிஷேகத்தின் மூலமாக, Here through the anointing of the Holy Spirit, ஒரு மனிதன் மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடுத்தால் போதாது. it is not enough a man repents and is water அவன் baptized. பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும் போது அந்த பிதாவாகிய தேவனை உரிமையோடு அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய அதிகாரத்தை, சுதந்திரத்தை அவன் பெற்றுக்கொள்கிறான். When he receives anointing the Holy Spirit, he is having the great privilege, the inheritance to claim and call the Father the God as Daddy Father. கலாத்தியர் 4ஆம் அதிகாரத்திலேயும் அதை நாம் படிக்கிறோம். In Galatians chapter 4 also we read it. நாம் தேவனுக்கு சுதந்திரராய் மாற வேண்டும். We should become the inheritors to God. 6ஆம் வசனம். Verse 6. மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். 7ஆம் வசனம் கூட. Verse 7. ஆகையால் இனி நீ அடிமையாயிராமல் புத்திரனாயிருக்கிறாய். நீ புத்திரனே ஆனால் கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய சுதந்திரமாய் இருக்கிறாய். தேவனுடைய சுதந்திரனாய் இருக்கிறாய். You are a heir of God. இந்த உலகத்தில் பாவியாய் ஜீவித்த ஒரு மனிதன், A man who lived a sinner in this world, புறஜாதியாய் ஜீவித்த ஒரு மனிதன், a man who lived Gentile, பல்வேறு சாபங்களால் பில்லி சூனிய கட்டுகளால் பிசாசினால் கட்டப்பட்ட ஒரு மனிதன், a man who has been bound by curses and by witchcraft and by the devil, இயேசுவின் விலையேறப்பட்ட இரத்தத்தினால் மீட்கப்பட்டு, he is redeemed by the precious blood of Jesus. ஞானஸ்நான சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து, He obeys the truth of water baptism. பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும் போது When he receives the anointing of the Holy Spirit, அவன் சுதந்திரனாய் மாறுகிறான். he becomes a heir. அந்த பிதாவுடைய சுதந்திரத்திலே அவனுக்கு ஒரு பங்கு உண்டு. He has a part in the inheritance of Father. ஆனால் சுதந்திரராய் நாம் அபிஷேகத்தின் மூலமாக மாறினாலும், By anointing, even though become heirs, வெறும் சுதந்திரம் நம்மை நித்தியத்துக்கு கொண்டு போகாது. simply the heirship cannot take us to eternity. நாம் நித்திய சுதந்திரவாளிகளாய் மாற வேண்டும். We should become eternal heirs. அந்த நித்திய சுதந்திரத்துக்கு பங்குள்ளவர்களாய் மாற வேண்டும். We should become partners of eternal inheritance. பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட தேவ ஜனங்கள், The people of God who received the anointing of the Holy Ghost, சில வேளை பல்வேறு பாவ சுபாவங்களுக்கு இடம் கொடுக்கும் போது, sometimes when they are given room various sinful characters, சத்தியத்தை மறுதலிக்கும் போது, when they deny the truth, பல்வேறு ரகசிய பாவங்களுக்கு இடம் கொடுக்கும் போது, when they give room for secret sins, அவர்கள் பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை அவர்கள் இழந்து விடுகிறார்கள். they are losing the anointing that which they received. அபிஷேகம் பண்ணப்பட்ட போது சுதந்திரராய் மாறினது உண்மைதான். It's true, when they were spirit baptized, they become heirs. இப்ப நம்ம ஒவ்வொருவரும் எடுத்துக்கொண்டால் அபிஷேகம் பண்ணப்பட்டு 20 வருஷம் 30 வருஷம் 35 வருஷம் ஆகிவிட்டது. If we take every one of us, since we are received the Holy Spirit, is 20 or 30 or 40 years. அபிஷேகம் பண்ணப்பட்ட போது சுதந்திரனாய் மாறினாய் என்பது சத்தியம்தான். It's true, when you receive the anointing of the Holy Spirit, you become a heir. இன்றைக்கு உங்களுடைய அபிஷேகம் எப்படி இருக்கிறது? Today, how is your anointing? இதற்கு உதாரணமாக கலாத்திய சபையை நான் சொல்லுகிறேன்.
For example, I tell about Galatians. கலாத்திய சபையை பார்த்து பவுல் என்ன சொல்கிறார்? What does St. Paul say to Galatians? ஆவியிலே ஆரம்பம் பண்ணின நீங்கள், You who have begun in the Spirit, ஆவியிலே ஆரம்பம் பண்ணின நீங்கள், you who have begun in the Spirit, இப்பொழுது மாம்சத்திலே முடிவு பெற போகிறீர்களோ? are you going to end in flesh now? நீங்கள் இத்தனை புத்தியினரோ? Are you so much foolish? இத்தனை பாடுகளையும் வீணாய் பட்டீர்களோ? Did you undergo all these sufferings in vain? மாத்திரமல்ல, Not only that, நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே. you were running very well. நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே. You were running very well. அபிஷேகம் பண்ணப்பட்ட போது கர்த்தருக்காக வைராக்கியமாய் நீ இருந்தாய். At that time you were honored, you were zealous unto God, சத்தியத்துக்காக வைராக்கியமாய் இருந்தாய். you were zealous unto truth. பரிசுத்தவான்கள் மேல வைத்திருந்த அன்பு கொஞ்ச நெஞ்ச அன்பல்ல. Not little love that you had on the saints. கலாத்திய சபையை பார்த்து பவுல் என்ன சொல்கிறார்? To Galatians, what does St. Paul say? உங்களுடைய கண்களை பிடுங்கி எனக்கு கொடுக்க கூடுமானால் அதையும் செய்திருப்பீர்கள். If you could pluck out your eyes and give unto me, we were ready to it. இதெல்லாம் ஒரு காலத்துல. These were once. அபிஷேகம் பண்ணப்பட்ட போது, At that time you received the anointing. கிறிஸ்துவுக்கு சுதந்திரராய் மாறின போது, When you became a heir to Christ. கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு சுதந்திரனாய் மாறின போது, Through Christ when you became a heir to God. ஆனா வருஷம் போக 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 வருஷம் கூட 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 ஆவிக்குரிய வாழ்க்கையில அனுபவம் உண்டாக உண்டாக இப்போது அபிஷேகத்தை இழந்து மாம்சத்துல முடிவு வர போகிறார்கள். But as years pass by, when they are increasing the experience, when the days and years are passing ritual life, they are losing the anointing and they are becoming flesh. இப்படிப்பட்ட கூட்டத்தாரை நாம் எப்படி பகுத்தறிய முடியும்? How we can discern such groups? இல்ல பவுல் சொல்லுகிற கலாத்திய சபையை பார்த்து சொல்லுகிற கூட்டத்தில் நான் இருக்கிறேனா இல்லையா என்பதை நாம் எப்படி நிதானிக்க முடியும்? How we can discern whether I am in the group mentioned by St. Paul regarding Galatians? அவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு சத்தியத்தை சொன்னதினாலே சத்துருவானேனோ? Did I become your enemy because you taught the truth? உன்னுடைய வாழ்க்கை ஆவிக்குரிய வாழ்க்கையாக நீ பெற்றுக்கொண்ட அபிஷேகம், அந்த சுதந்திரம் நித்திய சுதந்திரமாக உன்னுடைய அபிஷேகம் இன்றைக்கு வரைக்கும் நிலைத்திருக்குமானால், சத்தியம் சொல்லப்படும் போது அது உன்னை குத்தினாலும் காயப்படுத்தினாலும் பரிசுத்தவான்களை சத்துருவாக நீ பார்க்க மாட்டாய். In your spiritual life, if the eternal redemption has been obtained by God, by you, then it will not be hurting you when the saints are preaching and hurting and wounding in the sermons. நான் மிகுந்த மனத்தாழ்மையோடு சொல்லுகிறேன், பரிசுத்தவான்கள் மேல் எனக்கு துக்கம் இருக்கிறது, அவர்கள் மேல் எனக்கு வருத்தம் இருக்கிறது என்று சொல்லக்கூடிய இடத்தில் இந்த இடத்தில் யாராயும் காணப்பட்டால், I say with much humbleness, if anybody is present in here, I have some sort of grief, I have some sort of sorrow towards the saints. ஆவியிலே ஆரம்பம் பண்ணினவர்கள், The people who have begun in the Spirit, கண்களை கேட்டால் கண்களை பிடுங்கி கொடுக்கக்கூடிய அளவுக்கு பரிசுத்தவான்கள் மேல் அன்பு வைத்தவர்கள், the people had so much love upon the saints, if they were also pluck out the eyes and give, they were ready to give. இப்போது அவருடைய நிலவரம் மாம்சத்திலே முடிய போகிறார்கள். What is their condition today? They are going to end in flesh. வெகு சீக்கிரத்திலே இந்த பொல்லாத உலகத்துக்கு ஒரு முடிவு வரப்போகிறது. Very soon an end will be coming to the present evil world. கர்த்தருடைய பிள்ளையே, நம்மில் அநேகருடைய வாழ்க்கை மாம்சத்திலே முடிவடைய போகிறது. Beloved people of God, regarding many people, our life will be ending in flesh. இன்றைக்கு அநேகருக்கு சத்தியத்தை கேட்க மனமில்லை. Today many are not willing to listen to the truth. சத்தியத்தை கேட்கவே அவர்களுக்கு கஷ்டமாக இருக்கிறது. It is difficult for them to hear the truth. சத்தியத்தை பிரசங்கிக்கிறவர்களை பகைக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். They are hating the saints who are preaching the truth. அவர்களை சத்துருவாக எண்ணக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். They are regarding such saints as enemies. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Praise be to the holy name of God. பரிசுத்தவான்களையும் சத்தியத்தையும் பகைத்துக் கொண்டு, நான் ஒரு சுதந்திரவாளி, நான் ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்டவர், நான் நித்திய ராஜ்யத்தில் பிரவேசிப்பேன் என்று சொல்லி ஏமாந்து போக வேண்டாம். And hating the saints and the truths, I have received the anointing, I have received eternal redemption. You should not get deceived by that way. பரிசுத்தாவின் அபிஷேகத்திலே நீ நிலைத்திருப்பாயானால், If you are abiding in the anointing of the Holy Spirit, அவர் என்ன செய்வார்? what he would do? உன்னை சகல சத்தியத்துக்குள் ஒவ்வொரு நாளும் வழிநடத்திக் கொண்டே இருப்பார். He shall be guiding you all days, every day into all truth. உன் தனிப்பட்ட வாழ்க்கையில 3 காரியத்தை அவர் பேசிக்கொண்டே இருப்பார். In your personal life, he will be speaking regarding 3 things. எப்பயாவது ஒரு முறை அல்ல, Not once in occasion, வருஷத்துக்கு ஒரு முறை அல்ல, not once in a year. ஒவ்வொரு நாளும் இந்த ஆவியானவர் 3 காரியங்களை உன்னோடு பேசிக்கொண்டே இருப்பார். Every day the Spirit of God will be speaking regarding 3 things unto you. இயேசு அதை சொல்லுகிறார். Jesus says so. அவர் வந்து He will come. முதலாவது நம்முடைய பாவத்தை குறித்து உணர்த்துவார். He will convince you about your sin. இன்னைக்கு நமக்கு மற்ற எல்லாருடைய பாவமும் தெரிகிறது.
Now we are able to behold the sins of சபையில் others. உள்ள எல்லாருடைய பாவமும் ஃபிங்கர் டிப்ல இருக்குது. The sins of the church members, it is in a fingertip. ஆனா கர்த்தருடைய பிள்ளையே உன்னுடைய பாவம் என்னன்னு உனக்கு தெரியுமா? But oh child, do you know what is your sin? தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? Who shall realize his errors? பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள்ள வரும்போது, When the Spirit of God enters into a man, இவருக்குள்ள வரும்போது it enters into him. அடுத்தவனுடைய பாவத்தை எல்லாம் இவருக்கு காட்டி கொடுக்கிறது. That he will not show the sins of others. சில சொல்றாங்க ஆண்டவர் எனக்கு சொப்பனத்துல வந்தார், தரிசனத்துல வந்தார், எனக்கு அடுத்தவங்க குறைவை காட்டி கொடுத்தார். Some say the Lord appeared to me in a vision dream and she pointed out the errors of others. அது வஞ்சிக்கிற ஆவியா இருக்கிறது. It is a spirit of deception. வெளிப்படுத்தல் விசேஷத்துல சகோதரர்களை குற்றப்படுத்துகிற ஆவி பிசாசின் ஆவி. In the book of Revelation, the spirit which is accusing the brothers, it is the spirit of the devil. அவர் வந்து நம்முடைய பாவத்தை குறித்து உணர்த்துவார். He will come and convict about our sins. அடுத்து நீதியை குறித்து, About righteousness. இப்படி நீ ஜீவிக்காவிட்டால், If you are not living so, சத்தியத்துக்கு கீழ்ப்படியாவிட்டால், you are not obeying the truth, இனி ஒரு பெரிய நியாய தீர்ப்பு வரப்போகிறது. a great judgment is going to come. மூன்று காரியங்கள், Three things. பாவத்தை குறித்தோ, Regarding sin, நீதியை குறித்தோ, regarding righteousness, நியாய தீர்ப்பை குறித்தோ regarding judgment. கண்டித்து உணர்த்துவார். He will reprove and make you realize. அருமையான தேவனுடைய பிள்ளையே, Oh beloved child of God, ஒரு தேவனுடைய பிள்ளை நித்திய ராஜ்யத்திலே அந்த நித்திய சுதந்திரத்துக்கு பங்குள்ளவனாய் மாறும்படியாக in order that a child of God become a heir of the inheritance in eternity, பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் இந்த ஜீவியத்தை இந்த அனுபவத்தில் நடத்தி கொண்டே இருப்பார். the Spirit of God will be leading every day in this kind of experience. இன்றைக்கு நம்முடைய நிலவரம் என்ன? How is your condition today? இன்றைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகள் சத்தியத்தை கேட்டபோது தேவ சமூகத்தை விட்டு பரிசுத்த ஐக்கியத்தை விட்டு தூரமாய் விலகி போயிருக்கிறார்கள். Today many people of God, when they happen to hear the truth, they departed from the saints and departed from the presence of God. வேதத்தில் ஆகார் என்கிற ஒரு பெண்ணை குறித்து நாம் படிக்கிறோம். In the Bible we read about a woman called Hagar. அவளுடைய நாச்சியார் அவளை கடினமாய் நடத்தினாள். Her mistress was leading her in a rigorous உடனே way. அவள் என்ன செய்தாள்? ஓடி போனாள். At once she was fleeing. உடனே கர்த்தருடைய தூதனானவர் வழியிலே சந்திக்கிறார். At once the angel of God met her on the way. ஆகாருக்கு ஒரு விஷயம் மறந்து போய்விட்டது. Hagar forgot a particular thing. அது என்ன? What is it? தான் ஒரு அடிமை. She was a slave. தான் ஒரு அடிமை என்பதை அவள் மறந்து She விட்டாள். forgot that she was a slave. கர்த்தருடைய தூதனானவர் அவளை பார்த்து கேட்கிறார். The angel of God asked unto her, சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே, நீ எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய்? Hagar, born maid of Sarah, where from you are coming and where are you going? நான் ஆவியிலே உணர்கிறேன். I realize in spirit, கலாத்திய சபையைப் போல like Galatians, சத்தியத்தை சொன்னது நிமித்தம் because preaching the truth, இந்த ஆகாரைப் போல like this Hagar, அநேகர் வழியிலே வனாந்தரத்தில் நின்று கொண்டிருக்கிறார்கள். many are running on the midway. அங்கே பிள்ளைக்கு தண்ணீர் இல்லை. No water for the child. அங்கே அவருடைய ஆத்மாவுக்கு தண்ணீர் என்கிற அபிஷேகம் இல்லை. There is no water, the anointing for the soul there. தண்ணீர் என்கிற தேவ சமூகம் இல்லை. Water, the presence of God is not available. அநேகர் வனாந்தரத்தில் நின்று தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள். Many are troubled in the wilderness. கர்த்தருடைய பிள்ளையை ஆண்டவனுக்கு ஒரு ஞாபகப்படுத்துகிறார். The child of God, the Lord is reminding you, நீ ஒரு அடிமையாய் இருக்கிறாய். you are a slave. ரோமர்ல நாம் படிக்கிறோம், Romans we read, பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு being delivered from sin, விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். we are delivered. அடுத்து என்ன நடக்க வேண்டும்? What should happen then? தேவனுக்கு அடிமைகளானதினால், Because you became servants to God. தேவனுக்கு அடிமைகளானதினால் Because you became slaves to God. பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன். Sanctification is the reward that you obtain. முடிவோ நித்திய ஜீவன். The end is eternal life. பாவத்திலிருந்து நீங்க விடுதலை இருக்கலாம். You might be delivered from sin. நீ தேவனுக்கு அடிமையாய் ஜீவித்துக் கொண்டிருக்கிறாயா? Are you living as slave to God? சத்தியத்துக்கு அடிமையாய் ஜீவித்துக் கொண்டிருக்கிறாயா? Are you living as a slave to truth? ரெண்டு பேருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். You should commit to two persons. ஒரு தேவனுடைய பிள்ளை A child of God. 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரத்தில் பவுல் சொல்கிறார், In 2 Corinthians chapter 8, St. Paul says, முதலாவது அவர்கள் கர்த்தருக்கும் பின்பு எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார்கள். first of all they surrendered the answer to Lord and then to us. தேவனுக்கும் பரிசுத்தவான்களுக்கும் ஒப்பு கொடுக்க வேண்டும். You should surrender to God and to the saints. கலாத்திய 4ஆம் அதிகாரத்திலே In Galatians chapter 4, அவங்க என்ன செய்றாங்க? வீட்டு விசாரணைக்காரனுக்கும் காரியக்காரனுக்கும் கீழ்ப்பட்டிருக்கிறார்கள். they are under subjection, tutors and governors. காரியக்காரன் பரிசுத்த ஆவியானவருக்கு நல்லா இருக்கிறது. The governor is a type and the Holy Spirit. வீட்டு விசாரணைக்காரன் சபையின் நடத்திப்புக்காரரை காட்டுகிறது. The tutor is the leader of the church. இவர்களுக்கு கீழ்ப்பட்டிருக்க நாம் பழக வேண்டும். We should be under their
subjection. மேகத்துக்கு மேலாக ஏறுவது லூசிபருடைய ஆவியா இருக்கிறது. It is the spirit of Lucifer to climb above the clouds. இனி ஆகாருடைய ஜீவிதத்துக்கு கடந்து வருவோம். Let us come to the life of Hagar. ஆகாரை பார்த்து கேட்கிறார், நீ எங்கே இருந்து வருகிறாய்? He is questioning Hagar, where from you are நீ coming? எங்கே போகிறாய்? Where are you going? இப்ப நாம இருந்தா என்ன சொல்லிருப்போம்? If we were in the place, what ஐயோ would we? எங்க நாச்சியார் எங்களுடைய நடத்திப்புக்காரர் ரொம்ப கொடுமைப்படுத்துகிறார், குத்தி குத்தி பேசுகிறார். My mistress, my leader is pricking and treating me very cruelly. இவ யார் அவளை விசாரிப்பது? Who will inquire? ஒரு மனுஷன் அல்ல, Not a man. கர்த்தருடைய தூதன் கேட்கிறார், The angel of God is உனக்கு asking, என்ன பிரச்சனை? what's your problem? ஏன் சபையை விட்டு ஓடி வந்த? Oh, you left the church. ஏன் தேவ சமூகத்தை விட்டு ஓடி வந்த? Oh, you left the presence of God. இவள் சொல்லுகிறாள், என்னுடைய எஜமாட்டி என்னை குற்றப்படுத்தி, என் ஆட்சியர் என்னை கொடுமைப்படுத்தினார் என்று ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லை. She did not say one word. My mistress treated me cruelly. அவட்ட சொல்லிருக்கலாம். She might have told. அவள் சொல்லாமலே அவருக்கு தெரியும். Without telling, he knows it. ஏனென்றால் அவர் கர்த்தருடைய தூதனானவர். He is the angel of God. அவர் என்ன சொன்னார்? What he told? எங்கே இருந்து வந்தாயோ அங்கே போய் அவள் கையின் கீழ் அடங்கியது. Where from you came, go there and be under her subjection. இப்ப சபையிலிருந்து ஒரு மனிதன் பின்மாறி சத்தியத்தை கேட்டு வருத்தப்பட்டு அங்கும் இங்கு யாரிடத்துல அபிஷேகம் பண்ணப்பட்டவங்கிட்ட போய் ஒரு விசுவாசிட்ட அல்லது அடுத்தவங்கிட்ட போய் சொன்னால் கேட்கிறவன் கர்த்தருடைய தூதனாய் இருந்தால் அவனுடைய பதில் என்னவாக இருக்கும்? When a person has some problem, when he hears the truth and goes and comes some anointed child of God, and what should be the counsel that person should give unto him? கேட்கிற நபர் கர்த்தருடைய தூதனாய் இருந்தால், தேவனுடைய மனுஷனாய் இருந்தால், ஒரு பரிசுத்தவானாய் இருந்தால் அவனுடைய வார்த்தை எப்படி இருக்கும்? அவனுடைய ஆலோசனை எப்படி இருக்கும்? If the person who hears is angel of God is saint, and what should be the counsel that he is given to? அங்கே இங்கே சண்டையை மூடிவிட்டு குழப்பத்தை உண்டாக்கி வேடிக்கை பார்க்கறதுல கிறிஸ்தவ வாழ்க்கை. The Christian life is not kindling the quarrel and fire. அங்கே கர்த்தருடைய தூதன் சொல்லுகிறார், உன் நாச்சியார் அண்டையிலே திரும்பி போய் அவள் கையின் கீழ் அடங்கியிரு. The angel of God giving the counsel, return to the mistress and be in subjection under her hand. ஒரு வார்த்தை கூட தன்னுடைய நாச்சியாரை குறித்து ஆகார் தவறாய் சொல்லவே இல்லை. Hagar did not speak a single word accusing her mistress Sarah. எவ்வளவு கடினமாய் நடத்தினாலும் கூட, Even though one is treated very harshly, தன்னிடத்திலே விசாரிப்பது கர்த்தருடைய தூதன். who is asking is the angel of God. பவர்ஃபுல் தூதன். Powerful angel. மனுஷங்கிட்ட போய் நீங்க சொன்னா ஒண்ணும் நடக்க போறதில்ல. If you challenge him, nothing will happen. ஆனா கர்த்தருடைய தூதன் கிட்ட போய் சொன்னா, But she told the angel of God. கேட்டது கர்த்தருடைய தூதன். Who questioned was the angel of God. நாச்சியார் அவனை என்ன சொன்னா? What the mistress tell? நான் சொல்ல மாட்டேன், சொல்லு. Tell. இது பரிசுத்தவானுக்கு அழகல்ல. It is not a beauty saint. ஒரு ஆத்துமாவை உருவாக்க முடியாததான் இயேசு எதற்காக வந்தார்? What for Jesus came? நான் ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன். I came to give life and so that the life may be abundantly. குழப்பத்தை உண்டாக்குவதல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை, கிறிஸ்தவ ஊழியம். Christian life is not causing confusion. It is not Christian life. சண்டையை ஊட்டி விடுவதல்ல ஊழியம். Not kindling the quarrel. It is not ministry. நாச்சியார் என்ன சொன்னா? சொல்லு. What did the mistress say? Tell. அவ எப்படி சொன்னாளா? Did he say so? இன்னொரு ஆளை கூப்பிட வேண்டியது. Call another person. ஆகார் அப்படி சொன்னாளா? Hagar did say so. நீ சொல்லு. You say. நான் சாராயிட்ட சொல்ல மாட்டேன். I will not say unto Sarah. இது கர்த்தருடைய தூதனுடைய வேலை, அதெல்லாம் அவருடைய வேலை. It is not the work of the angel of God. அவருக்கு எல்லாம் தெரியும். He knows everything. சாராயும் அவர் அறிவார். She knows Sarah. ஆகாரையும் அவர் அறிவார். He knows the Hagar also. ஏனென்றால் அவர் கர்த்தருடைய தூதன். Because he is the angel of God. சாராயுடைய சுபாவம் அவருக்கு தெரியும், ஆகாருடைய சுபாவம் தெரியும். He knows the character of Sarah as well as the character of Hagar. இதுக்கெல்லாம் என்ன வேணும்? What do we need? சும்மா ஒவ்வொரு ஆளையும் விசாரிக்க வேண்டாம். Not asking and inquiring. உனக்குள்ள அபிஷேகம் இருந்தால், If you are anointing, இந்த ஆவியானவர் உயிரோடு இருந்தால், if the spirit of God is alive in you, குணமணி யாருங்கிறது எனக்கு தெரியும். I know who is brother Gunamani. அதுக்கு 10 பேரை கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. I need not ask 10 people. பரிசுத்த ஆவியானவர் போதித்து நடத்துகிறார். The spirit of God is teaching me. நான் சொல்லவில்லை. I am not telling. சபையிலே காணப்படுகிற சாபக்கேடை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். I am telling what is the curse prevailing. பிசாசு அநேகரை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறான். The devil is deceiving many people. 1 கொரிந்தியர்ல படித்து பாருங்க. Read in 1 Corinthians. ஆவிக்குரியவனாய் இருந்தா எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். If he is spiritual, he will discern, know everything. ஜென்ம சுபாவ மனுஷன் நான் ஒவ்வொருத்தரையும் கேட்க வேண்டாம். என்கொயரி. If he is a man of natural character, he will inquire everything. வாசிங்க 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் முதல். 1 Corinthians chapter 2 verse 14 onwards. ஜென்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகளானதால் அவைகளை அறியவும் மாட்டான். அவனுக்கு அறியவே முடியாது. He cannot know that. ஒரு மனிதனை குறித்து மனுஷங்கிட்ட தான் அவனுக்கு விசாரிக்கணும். கர்த்தர் பேச மாட்டார்.
A man has to inquire about a man to another person. ஏன்னா ஆவியானவர் பேச ஆவியானவருக்கு அவருக்கு தொடர்பு இல்ல. He has no link with the Spirit of God. அருமையான தேவ ஜனமே, Beloved people of God, இன்றைக்கு உங்களுடைய ஜீவியம் எப்படி இருக்கிறது? how is your life today? ஆகாருக்கு முன்பாக உங்க ஜீவியம் எப்படி இருக்கிறது? How is your life before Hagar? அந்த சாரா எப்படி எல்லாம் கொடுமைப்படுத்தினாள்? In whatever way Sarah was treating cruelly. விசாரித்தது கர்த்தருடைய தூதன். The person who inquires the angel of God. தைரியமா சொல்லி இருக்கலாம். She might have told boldly. எப்படி பேசினா, அப்படி பேசினா, அப்படி கூப்பிட்டா, இப்படி கூப்பிட்டா. She spoke this, view that, she called me like this and that. ஆனா ஆகார் பயந்தாள். But Hagar was afraid. நாச்சியாரின் மேல் அவளுக்கு ஒரு மதிப்பு இருந்தது. She had a respect unto the mistress. ஆகவே என்ன சொன்னாள்? What did she say? ஒரு வார்த்தை கூட நாச்சியாரை குறித்து தவறாய் சொல்லவில்லை. She did not speak even a single word against her mistress. இது ஆகாருடைய நிலவரம். This is the condition of Hagar. கர்த்தருடைய தூதனுடைய நிலவரம் என்ன? What is the condition of the angel of God? இப்படிப்பட்ட ஒரு கேள்வி சாரா என்ன சொன்னா? சொல்லு. நான் சொல்ல மாட்டேன், சொல்லு. இப்படி கேட்கிற பழக்கம் கர்த்தருடைய தூதனுக்கு இல்ல. What did Sarah tell? Tell me. I will not tell her. The angel of God does not have this habit of questioning. நான் அபிஷேகத்தின் நிறைந்து வாழ்ற ஒரு வாழ்க்கையை குறித்து பேசுறதுனால இவ்வளவு லோக்கல் லாங்குவேஜ்ல பேசிட்டு இருக்கேன். I speak about the life in which we are in the fullness of the spirit. That is why I am using the local dialect. இன்றைக்கு அபிஷேகம் பண்ணப்பட்டோம் என்று சொல்லிக்கொண்டு பிசாசு நம்முடைய கண்களை மூடி எப்படி நம்மளை ஜீவிக்க வைத்திருக்கிறான் என்பதை விளங்கிக் கொள்ள முடியாக நான் இதை சொல்கிறேன். We say that we have received the Holy Spirit, but the devil has blinded our eyes. How he is leading us in order to make you realize I speak this. இனி அடுத்த வசனத்தை வாசிங்கள். கொரிந்தியர்ல In Corinthians, read the next verse. ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். He examines and judges everything. தேவனோடு தேவ சமூகத்தில் இருக்க வேண்டும். He should be in the presence of God. ஆனால் அந்த கர்த்தருடைய தூதன் ஆகாருக்கு கொடுத்த ஆலோசனை என்ன? What is the counsel the angel of God gave unto Hagar? நீ உன் நாச்சியாரின் கையில் அடங்கியிரு. கையின் கீழ் அடங்கியிரு. You be under the subjection to your mistress and be under her hands. நீ திரும்பி அங்கேயே போ. You return there. அவன் கையின் கீழ் அடங்கியிரு. Be under the hands of her in subjection. ஏன் அப்படி சொல்லப்படுகிறது? Why it is told? இந்த நடத்திப்பின் கீழ் வரும்போதுதான் பரிசுத்தமாகுதல் உண்டாகிறது. When you come under this leading, sanctification is taking place. இந்த நடத்திப்பின் கீழ் வரும்போதுதான், இந்த சத்தியத்துக்கு கீழ்ப்படும்போதுதான், நடத்திப்புக்கு கீழ்ப்படும்போதுதான், அடிமையாய் ஒப்பு கொடுக்கும்போதுதான் பரிசுத்தமாகுதல் கிடைக்கிறது. முடிவோ நித்திய ஜீவன். When you are obeying the truth, when you are obeying the leading, what you are obtaining is sanctification. The end is eternal life. ஆகவே அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் உங்கள் ஜீவியத்தை நிதானித்து பாருங்கள். இரண்டு தேவனுடைய பிள்ளைகளுக்கு பிரச்சனையை உண்டாக்க வேண்டாம். The spirit baptized people of God should discern about your life. You should not cause problem to children of God. உங்களுடைய ஜீவியத்தை நிதானித்து பாருங்கள். You examine about your life. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? How is our life today? அபிஷேகம் பண்ணப்பட்ட பல வருஷங்கள் ஆகலாம். It's many years since we were spirit baptized. மலை பிரசங்கத்திலே சொல்லுகிறார், சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். In Jesus Christ the mountain son, blessed are the people who cause peace. அவர்கள் தான் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். They will be called the sons of God. எப்போதும் சமாதானத்தை காத்துக்கொள்ள வேண்டும். We should always keep peace. ஏனா பரிசுத்த ஆவியானவர் சமாதான பிரபு அவர். Because the spirit of God is prince of peace. அந்த மெல்கிசேதேக்கை குறித்து நாம் படிக்கிறோம். அந்த பரிசுத்த ஆவியானுடைய தன்மை என்ன? சாலேமின் ராஜா. Regarding Melchizedek, we read what is the quality of the spirit of God. He is the king of Salem. எந்த விதத்திலும் நாம் சமாதானத்தை இழந்து போக கூடாது. அடுத்தவங்களுடைய சமாதானத்தை கெடுக்க கூடாது. On any account we should not lose our peace. We should not spoil the peace of others. இன்றைக்கு अनेகரை பிசாசு வஞ்சித்து இருக்கிறான். Today the devil has deceived many people. நம்முடைய ஜீவியத்தை நாம் நிதானித்து பார்ப்போம். Let us examine our life. இப்படி நாம் கிருபை இல்லாமல் நடக்கும்போது, பேசும்போது, கிரியை செய்யும்போது, when we walk without grace, when we speak without grace, when we behave without grace, நமக்கே தெரியாமல் பரிசுத்த ஆவியானவர் படிப்படியாய் நம்மை விட்டு விலகுகிறார். unknowingly, gradually the spirit of God is departing from us. ஆகவே தான் கலாத்திய சபையை பார்த்து பவுல் சொல்கிறார், that is it to Galatians and Paul says, ஒரு காலத்துல கண்களை பிடுங்கி கொடுக்க மனதாய் இருந்தீர்கள். once you are willing to pluck out your eyes and give unto me. 30 வருஷத்துக்கு முன்பாக நான் இப்படி ஜீவித்தேன் என்று சொல்லிக் கொண்டிருக்காதே. Don't say I lived so 30 years back. இன்றைக்கு உன்னுடைய நிலவரம் என்ன? What is your condition today? இன்றைக்கு உன்னுடைய ஜீவியம் எப்படி இருக்கிறது? What is your life today? அதை நிதானிப்பாயாக. You examine. தேவனுடைய வார்த்தைக்கு பயப்படுவாயாக. You fear the word of God. உலகத்து மனிதரை போல நாம் பேசி கிரியை செய்தால், if you work and behave like a man of world, பரிசுத்த ஆவியானவரை இழந்து போவோம். we will lose the spirit of God. நான் பரிசுத்த ஆவியுடைய தன்மையை குறித்து சொல்லிக் கொண்டிருக்கிறேன். I speak about the qualities of the spirit of God. ஆகவே தான் பவுல் சொல்கிறார், that is why son Paul says, இந்த மகத்துவம் உள்ள வல்லமை this power of excellence எங்களால் உண்டாயிராமல், it is not by us, தேவனால் உண்டாகின்ற விளங்கும்படி, so that we may realize this from God. இந்த பொக்கிஷத்தை எதில் பெற்றிருக்கிறோம்? where we receive the treasure. பரிசுத்த ஆவியானவர் என்ற பொக்கிஷம் எதிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது? the treasure of the Holy Spirit in which is given.
மண்பாண்டத்திலே பெற்றிருக்கிறோம். We received in earthen vessel. மண்பாண்டத்திலே பெற்றிருக்கிறோம். We received in earthen vessel. ஒரு சில்வர் பாத்திரத்தை டம்முன்னு போட்டு உடைக்கலாம். You may drop a silver vessel. டம்முன்னு போடலாம், கீழே உடையாது. It will drop but லேசா நெளியும். it will just have some parts. ஆனா மண்பாண்டம் ஸ்லிப் ஆச்சுன்னு சொன்னால் பொக்கிஷம் போச்சு. If the earth slips, we lose the treasure. இந்த பயத்தோடு அபிஷேகத்தை காத்துக்கொண்டு நாம் ஜீவிக்க வேண்டும். In this fear, we should keep the anointing and live. மற்றவருடைய சமாதானத்தை கெடுக்க நம்முடைய வார்த்தைகள் காரணமா இருக்க கூடாது. Our words should be responsible for others to lose their peace. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to the holy name. ஆகவே இன்றைக்கு நம்முடைய அபிஷேகத்தின் நிலவரம் என்ன? Today, what's the condition of anointing? இன்றைக்கு பாருங்க, நம்முடைய ஜீவியத்தை ஆராய்ந்து பார்த்தால், If we examine life today, நம்மில் அநேகர், நான் என்னையும் சேர்த்தான் சொல்றேன், ஆரம்பத்தில் இருந்த அபிஷேகம் இன்றைக்கு இல்ல. including me, I say the anointing we got in the beginning, at present we are not having. அந்த அபிஷேகத்தை நாம் இழந்திருக்கிறோம். We have lost the anointing. உங்கள் எத்தனை பேர் அதுக்கு ஆமென் என்று ஒத்துக்கொண்டு தேவசமூகத்தில் தாழ்த்த போகிறீர்கள்? How many will say yes, accept and humble in the presence of God? உங்க ஜெப ஜீவியத்தை நிதானித்து பாருங்கள். Think about your prayer life. உங்களுடைய அபிஷேகத்தின் வளர்ச்சி அதுல தெரியும். You can know the growth of anointing. ஏனென்றால் ரோமர் 8 அதிகாரத்தில் நாம் படிக்கிறோம், Romans chapter 8. பரிசுத்த ஆவியானவர் எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறார்? What for the Spirit of God is ஒரு given? பெருமூச்சோடு ஜெபிக்கிற ஒரு ஜெப ஜீவியத்துக்காக தான் கொடுக்கப்பட்டிருக்கிறார். For a prayer life with groanings it is given. நான் பரிசுத்த ஆவியானவருடைய தன்மைகளை குறித்து சொல்லிக் கொண்டிருக்கிறேன். I speak about the qualities of the Spirit of God. பரிசுத்த ஆவியானவர் என்பது இந்த கூட்டத்துல வந்து ஒரு அரை மணி நேரம் ஆவி நிறைவுக்காக மாத்திரமல்ல. The Spirit of God is not given for us to come in the meeting, get this for half an hour. இல்ல காத்திருப்பு கூட்டத்துல வந்து ஆவி நிறைவுக்கு மாத்திரமல்ல. Not to come the tarry meeting and get from the Spirit of God. நீங்க தேவனுக்கு முன்பாக நிற்க வேண்டுமானால், If you ought to stand before God, இயேசு சொல்லுகிறார், மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாய் எண்ணப்படும்படிக்கு எப்போதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். Jesus says to be accounted to worthy to stand before the Son of Man, pray always and be watchful. எப்போதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்கிறவங்க மாத்திரம்தான் ரகசிய வரிக்கு போக முடியும் என்று இயேசு சொல்லி இருக்கிறார். Jesus spoke only those people who are praying always and be watchful, they can be caught up in the secret coming. இப்ப நம்ம ஜெபிச்சோம்னா 1 மணி நேரம் வண்டி ஓடும். If we pray, we can pray for 1 hour. அதுக்கப்புறம் டயர்ட் ஆயிரோம், சோர்ந்து போயிரோம், நம்மால முடியாது. Afterwards we get weary, tired, we cannot continue. எப்போது ஜெபிப்பது எப்படி? How to pray always? அதற்காகத்தான் ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். For that purpose the Spirit of God is given. ரோமர் 8 அதிகாரம் 26 வசனம். Romans chapter 8 verse 27. அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஆவியானவர் தாமே வாக்கு கடங்கா பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். The Spirit itself makes intercession for us with groanings which cannot be uttered. ஜெபிப்பது எப்படி ஜெபிப்பது என்று நமக்கு தெரியாதாம். We do not know how to pray. அது எவ்வளவு பெரிய சத்தியம் தெரியுமா? அநேகர் அதை சிந்திக்கிறதே இல்ல. What a great truth it is, many are not thinking about it. நான் வேதத்தில் இயேசு சொன்ன சம்பவத்தில் 2 பேரை குறித்து நாம் படிக்கிறோம். Regarding 2 people we study in the incident spoken by Jesus. ஒருத்தன் பரிசேயன். One was a Pharisee. பரிசேயன் என்று சொன்னா குற்றம் சாட்டப்படாத ஒரு வாழ்க்கை வாழ்றவன், நியாயப்பிரமாணத்தின்படி. The Pharisee is a person who lives an unblameable life according to the law. அவன் தேவ சமூகத்துல எவ்வளவு தைரியமா சொல்றான் பாருங்க. How he boldly goes to the presence of God, says, நான் இந்த அநியாயக்காரன், விபச்சாரக்காரன், இந்த ஆயக்காரன் இவனை போலலாம் இராததினாலுமே ஸ்தோத்திரிக்கிறேன். I thank and praise you because I am not like this wicked sinner person who is unrighteous. அப்படி ஒரு லைஃப் அவனுக்கு இருந்தது. He had such a life. அவனுக்கு ஒரு தேவ பயம் இருந்தது. He had a fear of God. ஆனா தேவ சமூகத்துல எப்படி ஜெபித்தான்? How he lived in the presence of God. மற்றவர்களை சுட்டிக்காட்டி அவங்கள போலலாம் நான் இல்ல, நான் நல்லா இருக்கிறேன், கர்த்தர் என்னை நல்லா வைத்திருக்கிறார். Pointing at others, I am not like others, the Lord has kept me in a good condition. இப்படி அவன் ஜெபித்தான். He prayed so. ஆனா இயேசு என்ன சொல்கிறார்? What did Jesus say? இந்த தேவ சமூகத்துல பரிசுத்தவானா வந்தவன் பாவியா திரும்பி போறான். The man who came as a saint to the presence of God returned as a sinner. பாவியா வந்த ஆயக்காரன் பரிசுத்தவானா நீதிமானா திரும்பி போறான். The publican who came as sinner is returning as a saint. அப்ப தேவ சமூகத்துல நாம் ஜெபிக்கிற ஜெபம் ஒரு பரிசுத்தவான பாவியா மாத்துது, ஒரு பாவிய நீதிமானா மாத்துது. அத மறக்க வேண்டாம். The prayer that we are doing in the presence of God is making a saint as a sinner and a sinner is made as a saint. பிரியமானவர்களே, நமக்கு ஜெபிக்க தெரியாது, அதை ஒத்துக்கொள்வோம். Beloved people, let us accept we do not know how to pray. ஆகவே தான் தேவனிடத்துல இப்ப பாருங்க, ஒரு அதிகாரியிடத்துல போய் பேச நமக்கு தெரிய வேண்டும். We should know how to speak to an officer. நான் 2 முறை தக்கலையில ஊழியம் செய்யும்போது மாவட்ட கலெக்டரை சந்தித்து இருக்கிறேன். When I was serving Lord Thakalai, I had to meet the district twice. நான் இவரிடத்துல பேசுவது போல மற்றவங்களிடத்துல பேசுறது போல போய் கலெக்டர்ட்ட பேச முடியாது. Just I am conversing with him and others, I cannot go and speak to the collector. அதுபோல எல்லா அதிகாரம் படைத்த தேவனிடத்துல பேச நமக்கு தெரிய வேண்டும். We should know how to speak to God who is having all power and authority. இதை பிரசங்கி சொல்லுகிறார்.
the preacher says, தேவன் வானத்தில் இருக்கிறார், நீயோ பூமியில் இருக்கிறாய், உன் வார்த்தைகள் சுருக்கமாயிருப்பதாக. God is in heaven, you are in the earth, let your words be few. தேவ சமூகத்தில் எப்படி பேச வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். He teaches how we should speak in the presence of அது God. நமக்கு தெரியாது. We do not know that. ஆகவே தான் இந்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். That is why the Spirit of God is given to us. அபிஷேகம் என்று சொல்வது தீர்க்கதரிசனம் சொல்வதற்கோ அல்லது ஆவியில் நிறைவதற்கு மாத்திரமல்ல, ஏனென்றால் அந்நிய பாஷை ஒளிந்து போகும். The anointing is not only to get the Spirit and prophecy, because the unknown tongue passes away. ஒரு விசேஷித்த ஜெப ஜீவியத்துக்காக இந்த பரிசுத்த ஆவியானவரை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த ஜெப ஜீவியத்தை நமக்கு கொடுத்து நித்திய ராஜ்யத்துக்கு இந்த ஆவியானவர் நம்மை தகுதிப்படுத்துகிறார். God has given the Spirit of God so that we may be trained in a special kind of prayer life. That Spirit of God is preparing us for the eternal kingdom. இந்த பொல்லாத உலகத்தின் வரக்கூடிய அழிவுக்கு தப்ப வேண்டுமானால், if you are to escape the destruction that is come to the present evil, அதற்கு முன்பாக இருக்கிற இயேசுவின் ரகசியங்களிலே எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். before that we should be caught up in the secret coming of Lord Jesus. அதற்கு சொல்லப்படுகிற தகுதி என்ன? What is the qualification that is mentioned? பேங்க்ல வேலை பார்க்க ஒரு தகுதி இருக்கிறது. To work in a bank there is a ஒரு பெரிய qualification. கம்பெனில வேலை பார்க்க ஒரு தகுதி இருக்கிறது. To work in a big company a qualification is there. அப்படி ஒவ்வொன்றுக்கு தகுதி எதிர்பார்க்கிறார்கள். For every aspect we need some qualification. அதுபோல இயேசுவின் ரகசிய வருகையிலே அவருக்கு முன்பாக நிற்க என்ன தகுதி? To stand before Jesus Christ to be raptured in his coming, what is the qualification? எப்போதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். You should always pray and be watchful. பரிசுத்த ஆவியானவர் வரும்போது When the Spirit of God comes, இப்படி ஒரு ஜெப ஜீவியத்தை நிச்சயமாய் கொடுப்பார். he will definitely give you such a prayer life. அநேக பரிசுத்தவான்கள் இந்த மார்க்கத்தில் அப்படி ஜீவித்துக் கொண்டிருக்கிறார்கள். In this way of life many saints are living like எனக்கு that. தெரியும் அநேக பரிசுத்தவான்கள் இரவும் பகலும் முழங்கால் நின்று ஜீவித்துக் கொண்டிருக்கிறார்கள். I know many saints are day and night on the knees and praying to God. அருமையான தேவ ஜனமே, Oh beloved people of இன்றைக்கு God, பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்ட நோக்கம் நம்முடைய ஜீவியத்தில் நிறைவேறி இருக்கிறதா? is the purpose for which Holy Spirit has been given to us fulfilled now? நம்முடைய பலவீனங்களுக்காக மற்றவருடைய பலவீனங்களுக்காக வாக்கு கடங்கா பெருமூச்சோடு ஒரு ஜெபிக்கிற ஜெப ஜீவியம் நமக்கு உண்டாயிருக்கிறதா? For our weakness, for the weakness of others, do we have a life of prayer in which we are uttering words with ungroaning words? ஆனால் நன்றாய் கவனித்தால் அபிஷேகத்தை நாம் இழந்திருப்போமானால், அபிஷேகம் குறைவுபட்டிருக்குமானால் நம்மால் தேவ சமூகத்தில் இருக்கவே முடியாது. If we are lost the anointing, we are decreased in the anointing, we cannot remain in the presence of God. ஆகவே நம்மில் எத்தனை பேர் இப்போது உணர்கிறோம், நான் அபிஷேகத்தை இழந்திருக்கிறேன், ஆரம்பத்தில் இருந்த அபிஷேகத்தை நான் இப்போது இழந்திருக்கிறேன். கர்த்தர் எனக்கு ஒரு அபிஷேகத்தை கொடுத்திருந்தார், ஒரு ஜெப ஜீவியத்தை கொடுத்திருந்தார், இன்றைக்கு அதையெல்லாம் இழந்திருக்கிறேன் என்று உங்களை எத்தனை பேர் உணர்கிறீர்கள்? How many of you realize that I have lost the anointing? The Lord has given you anointing, but I am very much decreased in anointing. How many of you feel it? அதுக்கு நான் வேதத்திலிருந்து ஒரு சம்பவத்தை சொல்லுகிறேன். I quote an incident of the Bible. ஒரு புருஷன் தன் ஜீவனை பணயம் வைத்து ஒரு பெண்ணை விவாகம் பண்ணினான். A man risking his life married a woman. அவன் அந்த பெண் மேல் வைத்த அன்பு சாதாரண அன்பல்ல. The love he bestowed is not ordinary love. பொதுவாக இப்ப நம்முடைய மாவட்டத்திலும் சரி முழு உலகத்திலும் சரி பெரும்பான்மையான ஜனங்கள் பொண்ணு வீட்ல இருந்து வரதட்சணை வாங்குறாங்க. In our district and in many places all over the world they are getting dowry from the bride's house. ஆனா இங்க அப்படி அல்ல. Here it is not so. தன்னுடைய உயிரை பணயம் வைத்து ஒரு வரதட்சணையை செலுத்தி அந்த பொண்ணை அவன் விவாகம் பண்ணி கொண்டு வர்றான். He risked his life, paid the dowry and married that woman. அந்த அளவுக்கு அந்த பெண் மேல அன்பு வைத்த ஒரு கதையை போல நான் சொல்றேன். So much love he kept on that woman. நம்முடைய நிலவரம் எப்படி இருக்குன்னு ஆவியானவர் சொல்லி கொடுத்தது நான் சொல்றேன். The Spirit of God teaches what is our condition, that is what I am sharing. இந்த ஸ்டேஜ்ல ஆவியின் கூட்டத்தை பரிசுத்தவான் நடத்தி கொண்டிருக்கும் போது ஆவியானவர் இந்த சம்பவத்தை பேச முடியாது ஏவினார். When the saint is conducting the spirit-filled meeting, in the meeting beginning, the Spirit of God inspired this. இப்படி விவாகம் பண்ணினான். He married in this way. அந்த பெண்ணும் அவன் மேல் அன்பு வைத்து கொஞ்ச நாள் ஜீவித்துக் கொண்டிருந்தார். That one bestowed love upon him and loved. கடைசியில் அவளுடைய தகப்பன் சொன்னா வேறொரு ஆளை காட்டி நீ இவனை கல்யாணம் பண்ணிக்கன்னு சொன்னான். Finally the father told he showed another person, you marry him. உடனே இவள் என்ன செய்தால், At once what she did? தன்னுடைய உயிரை பணயம் வைத்து ஒரு வரதட்சணையை கொடுத்து அவர் என்னை விவாகம் பண்ணினாரே, risking his life, paying such a dowry, he married me. நான் எவ்வளவு அன்பு செலுத்த வேண்டும் அவருக்கு, How much love I owe unto him, எவ்வளவு நன்றியா இருக்க வேண்டும், how much I should be grateful to him. அது அவ விளங்கல. She did not realize. தகப்பன் சொன்ன உடனேயே, As soon as the father told, தகப்பன் காட்டின வேறொரு மனிதனுக்கு அவள் இரண்டாவது விவாகம் பண்ணி கொள்கிறாள். she became a second wife to the man the father has pointed out. இதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்ன? What's the spiritual meaning? அந்த முதல் புருஷன் தாவீது. The first husband is David. அவன் பெலிஸ்தருடைய நுனித்தோல்களை வரதட்சணையா கொடுத்துதான் மீகாலை விவாகம் பண்ணினான். He gave the foreskins of Philistines and married Michal. மீகால்
இன்னொருத்தருக்கு விவாகம் பண்ணி கொடுக்கப்பட்டாள். Michal was going to marry to another person. முதலாவது ஒரு தாவீது. First David. அவன் மீகாலை விவாகம் பண்ணினான். He married Michal. மீகால் தாவீதை விட்டு வேறொருத்தனோடு போய் விட்டாள். Michal left David and went after another man. இதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்ன? What's the spiritual meaning? இங்கே தாவீது கிறிஸ்துவுக்கு அடையாளமாய் இருக்கிறார். Here David is a type unto Christ. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரியில தன்னுடைய ஜீவனை கொடுத்து தன்னுடைய முழு இரத்தத்தை சிந்தி நம்மை தெரிந்தெடுத்தார். Our Lord Jesus gave his life on the cross at Calvary, shedding his whole blood and chosen us. பரிசுத்தாவின் அபிஷேகத்தின் மூலமாக நாம் கிறிஸ்துவுக்கு மனைவியாய் மாறி இருக்கிறோம். By the anointing of the Holy Spirit we have become a wife unto Christ. நாம் கொஞ்ச நாள் அபிஷேகம் பண்ணப்பட்டு கிறிஸ்துவுக்கு மனைவியா மாறும்போது கொஞ்ச நாள் உண்மையா ஆண்டவருக்கு உண்மையா ஜீவிச்சோம். When we were spirit baptized and became wife unto Christ, we will wait for a short period. இப்ப பிசாசு என்கிற தகப்பன், the devil the father, மீகாலுக்கு சவுல் தகப்பன், to Michal Saul was the father. வேதத்திலே படிக்கிறோம் பிசாசுக்கு பிள்ளைகளாய் இருந்தோம். We were the children of the devil. We read the scripture. அப்ப அவன் என்ன சொல்றான்? What he counsels, வேற யாரையாயிலும் காட்டி showing somebody else, நீ இவங்களை கல்யாணம் பண்ணிக்க, you marry him. நம்மில் அநேகருடைய நிலவரம் கிறிஸ்துவை விட்டு அந்நிய புருஷனுக்கு, உலகத்துக்கு, பாவத்துக்கு, இன்னும் பல்வேறு புருஷனுக்கு நாம் வாழ்க்கைப்பட்டோம். This is a condition of many of us. We left the husband Jesus and we were married to world and sin and various characters. புருஷன் என்றால் அடிமைப்படுத்துகிறவன். The husband means one who enslaves. அல்லது ரோமர் 7ஆம் அதிகாரத்தில் நாம் படிக்கிறோம். Romans chapter 7. புருஷனுக்கு ஒரு மனைவி வாழ்க்கைப்படும் போது, when a woman is married to a husband, புருஷன் உயிரோடு இருக்கிற வரைக்கும், as long as husband is alive, அவனுடைய நிபந்தனைக்கு உட்பட்டிருக்கிறாள், அவனுடைய பிரமாணத்தினால் கட்டப்பட்டிருக்கிறாள். she is abiding by the conditions and doctrines. பாவ பிரமாணம், the law of sin, மாம்ச பிரமாணம், the law of flesh. இனி எத்தனையோ உலகப்பிரமான காரியங்கள், வேஷங்கள், ஆடம்பரங்கள், so many kinds of adorning decorations. இப்ப கிறிஸ்துவை விட்டு leaving Christ, அபிஷேகத்தின் மூலமாக நாம் அவருக்கு மனைவியாய் மாறினோம். by anointing we became a wife unto him. இப்ப கிறிஸ்துவை விட்டு leaving Christ, உலகத்துக்கும், பாவத்துக்கும், பணத்துக்கும், ஐஸ்வரியத்துக்கும் முன்னாடி நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். we are running behind world, sin, riches and luxuries. அதனால என்ன நடந்தது? What happened? You நாம் teach, இப்போது அபிஷேகத்தை இழந்திருக்கிறோம், நம்முடைய வல்லமை நாம் இழந்திருக்கிறோம். we have lost the anointing, the power. தெலீலாள் சொன்னால், Delilah told, சிம்சோனே, பெலிஸ்தர் உன்மேல் வந்து விட்டார்கள். Samson, Philistines have come upon you. அங்க எழுதப்பட்டிருக்கிறது, It is written, அவன் எப்போதும் போல நான் உதறி போட்டு போவேன் என்று சொல்லி முயற்சித்தான். he rose up as ever, I will go and kill. தேவன் தன்னை விட்டு விலகினதை அவன் அறியாமல் இருந்தான். He did not realize that God has departed from him. அருமையான தேவஜனமே, நம்முடைய வார்த்தைகள் மூலமாக, நம்முடைய கிரியைகளின் மூலமாக, நம்முடைய பெருமையின் மூலமாக ஆவியானவர் நம்மை விட்டு விலகிவிட்டார். Beloved people of God, by our words, by our actions, by our activities, the Spirit of God is departed from us. இப்ப அந்த கதைக்கு நாம் திரும்பி வருவோம். Let us come to the story again. இப்படிப்பட்ட மனைவியை எந்த புருஷனாவது மன்னிப்பானா? Will any husband forgive such a wife? எரேமியா 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார், In the book of Jeremiah chapter 3 verse 1, the Lord ஒரு says, புருஷன் தன் மனைவியை தள்ளிவிட, in order to divorce a wife, a husband, அவளை விட்டு பிரிந்து she got separated. வேறொரு புருஷனுக்கு போய் வாழ்க்கைப்பட்டால், When she is married to another husband, தேசம் தீட்டுப்படும் என்று ஜனங்கள் சொல்லுவார்கள், மனுஷர் சொல்லுவார்கள். the man says the land is defiled. மனுஷர் அப்படி சொல்லுவார்கள். The people say, ஆனால் நீயோ வென்றால், but you அநேக நேசரோட வேசித்தனம் பண்ணினாய், you commit adultery with many loved ones. ஆகிலும் என்னிடத்துக்கு திரும்பி வா என்று கர்த்தர் சொல்லுகிறார். Yet the Lord says, return to me. என்னிடத்துக்கு திரும்பி வா என்று கர்த்தர் The சொல்லுகிறார். Lord says, return unto me. இப்ப தாவீதை கவனிப்போம். Look unto David. அந்த புருஷன் என்ன செய்தான்? What did the husband say? அந்த மனைவியை வெறுக்கவில்லை, He did not hate the wife. பகைக்கவில்லை, He did not have a விவாகரத்து வாங்க முடியாத கோர்ட்டுக்கு போகவில்லை. He did not go to court for divorce. அந்த மனைவியை மன்னித்து He forgave the wife. ஒரு இடத்திலே சொல்லுகிறான், On one occasion நீ he என்னை says, பார்க்க வரும்போது when you come back to see நீ me, வெறுங்கையாய் வரக்கூடாது, you should not come empty அந்த handed. மீகாலை அழைத்து கொண்டு வா, Bring that to my call. அந்த மீகாலை அழைத்து கொண்டு வா. That to my call. பிரியமானவர்களே, Beloved, நாம் கொஞ்சம் நிதானிப்போம். let us discern. தாவீதுக்கு மீகால் மேல் அப்படி ஒரு அன்பு இருக்குமானால், If David had so much love upon Michal, நம்முடைய கிறிஸ்துவின் அன்பு, the love of Christ, நம்முடைய இயேசுவின் அன்பு, the love of Jesus, அந்த கல்வாரின் அன்பு, the love of Calvary, அதை பார்க்கலும் தரம் தாழ்ந்ததா? is it not beyond that? அபிஷேகத்தை இழந்து Having lost our oil, பல்வேறு பாவங்களுக்கு அடிமைப்பட்டு enslaved to many sins, பின்மாற்றத்திலே in backsliding, உலகம் என்கிற புருஷனுக்கு, to the husband, the world, பாவம் என்கிற புருஷனுக்கு, sin, the husband, மாம்சம் என்கிற புருஷனுக்கு husband, the flesh. வாழ்க்கைப்பட்டு அபிஷேகத்தை இழந்து இருக்கிற தேவஜனமே, Oh, people of God who are married, having lost our oil, இதோ இந்த 3ஆம் நாள் கூட்டத்திலே on the third day meeting, கிறிஸ்துவின் அன்பு, கிறிஸ்து என்கிற புருஷன்
என்னிடத்துக்கு திரும்பி வா என்று அழைக்கிறார். The love of Christ, the husband, Jesus is calling, return unto me. நாம் எல்லாரும் கண்களை மூடி கொஞ்சம் நம்மை தாழ்த்துவோமாக. Let's close our humble ourselves. இந்த இடத்துல ஆண்டவருடைய சமூகம் இருக்கிறது. In this place the presence of God is there. நாம் இப்படி தேவ சமூகத்திலே சொல்லுவோம். Let us say so in the presence of God. பிசாசு அநேகரை வஞ்சிக்கிறான். The devil is deceiving many people. அபிஷேகம் பண்ணப்பட்ட பிற்பாடு After they are anointed, நீ இந்த பாவத்தை செய்து விட்டாய், you did such and such நீ sins, வருகையில போக முடியாது, you cannot be caught up in இயேசு உன்னை மன்னிக்க மாட்டார், Jesus will not forgive you, இழந்து போன அபிஷேகம் கிடைக்காது, you cannot get back the anointing, நீ you நரகத்துக்கு போவாய். will go to hell. அந்த பிசாசின் சத்தத்துக்கு செவிசாய்க்க வேண்டாம். Do not hearken to the advice of the அவன் devil. பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாக இருக்கிறான். He is a liar and father of lies. தாவீதை பாருங்கள். Look unto David. நான் ஒரு மீகால், இந்த மீகால் சபைக்கு அடையாளமாக இருக்கிறது. Michael is type in the church. சபையை ஒரு ஸ்திரீக்கு ஒப்பாக யோவான் காண்கிறார். John sees the church as a woman. அபிஷேகத்தின் மூலமாக கிறிஸ்து நமக்கு புருஷனாய் இருக்கிறார். By anointing Jesus is our husband. அருமையான தேவஜனமே, Beloved people of God. தாவீது தன் மனைவியை மன்னித்து திரும்ப அழைத்திருக்க கூடுமானால், If David has forgiven his wife and called her back, இதோ கிறிஸ்து அழைக்கிறார். Christ is calling. உலகம் என்கிற புருஷனுக்கு வாழ்க்கப்பட்ட என் பிள்ளையே, My child who is married to the husband, the world. பாவம் என்கிற புருஷனுக்கு வாழ்க்கப்பட்ட என் பிள்ளையே, My child who is married to the husband, the sin. மாம்சம் என்கிற புருஷனுக்கு வாழ்க்கப்பட்ட என் பிள்ளையே, My child who is married to the sin, the flesh. நீ என்னிடத்துக்கு திரும்பி வா. You leave them and come back to me. நான் உன்னை ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறேன். I am ready to accept you. நான் உன்னை புதுப்பிக்க ஆயத்தமாக இருக்கிறேன். I am ready to renew you. நான் உன்னை உயிர்ப்பிக்க ஆயத்தமாக இருக்கிறேன். Ready to quicken you. என்னுடைய அன்பு மாறாது. My love never changes. கல்வாரி என்றால் What is Calvary? கொல்கதா. Golgotha. அவருடைய அர்த்தம் என்ன தெரியுமா? What does it mean? தலை ஓடுகள் நிறைந்த இடம். A place full of skulls. அவருடைய அர்த்தம் என்ன? What does it mean? மூளை இல்லாத இடம். The place where there is no brain. தலை ஓடு என்று சொன்னால் Skull means அங்கே மூளை இல்ல. there is no brain. கல்வாரி அன்பு என்று சொன்னால் The Calvary love means மூளை இல்லாத ஒரு அன்பு. a love without the brain. உன்னுடைய பாவங்களை ஆண்டவர் ஞாபகத்துல வைக்கல. The Lord does not remember your sins. உன் வாழ்க்கையில அந்த தோல்விகளை ஆண்டவர் ஞாபகத்துல வைக்கல. The Lord does not remember failures. நீ காட்டின முரட்டாட்டத்தை அவர் ஞாபகத்துல வைக்கல. The Lord does not remember rebellion. ஏசாயா 48 அதிகாரத்துல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு தயக்கம் இருந்தது. In the book of Isaiah chapter 48 we see the Israelites has hesitation. தேவன் அவர்களை தைரியப்படுத்துகிறார். God is encouraging them. நீ கேள்விப்படவும் இல்லை, நீ அறியவும் இல்லை. You do not hear or know that. ஆதிமுதல் உன் செவி திறந்திருக்கவும் இல்லை. From the beginning your ears were not open. நீ துரோகம் பண்ணுவாய் என்பதையும், That you will cause treachery. future tense, Future tense. துரோகம் பண்ணினாய் என்றல்ல, Not you cause treachery. ஆண்டவர் தம்முடைய ஜனத்தை பார்த்து என்ன சொல்கிறார்? What does the Lord say to the people? தேவனிடத்தில் நெருங்க பயப்படக்கூடிய ஜனத்தை பார்த்து என்ன சொல்கிறார்? To the people who are fearing to come close to God. பயப்படாம என்னண்டே வா. Fear not, come unto me. நீ துரோகம் பண்ணுவாய் என்பதையோ, That you will cause treachery. உன் தாயின் கர்ப்பம் தொடங்கி நீ மீறுகிறவன் என்று பெயர் பெற்றதை நான் I அறிந்திருக்கிறேன். know that from the womb of you are a transgressor. தேவனுக்கு ஒரு துரோகம் பண்ண பிற்பாடுதான் நமக்கு தெரியும். Only after we commit treachery we know that. ஆனால் நாம் பண்ணக்கூடிய துரோகத்தை அவர் முன்னாடியே அறிந்திருக்கிறார். But beforehand the Lord knows the treachery we commit. அதை அறிந்துதான் கர்த்தருடைய பிள்ளையே அவர் உனக்காக எனக்காக ரத்தம் சிந்தினார். Having known that, O child of God, He shed His blood for you. அதை அறிந்துதான் அவர் இன்னும் நம்மை நேசித்துக் கொண்டிருக்கிறார். Having known that, till He is loving us. நீ துரோகம் பண்ணுவாய் என்பதையோ, That you will cause treachery. அந்த ஒரு வசனத்தை வாசிப்போம். ஏசாயா 48 அதிகாரம். The book of Isaiah chapter 48. நீ கேள்விப்படவும் இல்லை, அறியவும் இல்லை, ஆதி முதல் உன் செவி திறந்திருக்கவும் இல்லை. நீ துரோகம் பண்ணுவாய் என்பதையும், தாயின் கர்ப்பம் தொடங்கி நீ மீறுகிறவன் என்று பெயர் பெற்றதையும் அறிந்திருக்கிறேன். பேதுரு இயேசுவை மறுதலிப்பான், இயேசுவை சபிப்பான் என்று அவனுக்கு தெரியாது. Peter did not know that he will deny Jesus and he will curse him. ஆனா 2 தடவை சேவல் குருவுக்கு 3 தடவை அவன் மறுதலிக்க போறான் என்பது இயேசுவுக்கு முன்னாடியே தெரியும். But Jesus knew before that before the cock crows twice he will deny him thrice. பேதுருவிடத்தில் சொல்லுகிறார், He says unto Peter, இதோ கோதுமையை சுலகினால் புடைக்கிறது போல சாத்தான் உன்னை புடைக்கும்படியாய் என்னிடத்திலே உத்தரவு கேட்டுக்கொண்டான். as the wheat is sifted and sifted, Satan has desired permission to me. நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காக வேண்டிக் கொண்டேன். I pray for you so that you have not lost your faith. அதனால அவன் மறுதலிப்பாங்கிறத அவன் கேள்விப்படல. He did not hear that he would deny. நான் வாசித்தோமே, நீ கேள்விப்படவும் இல்லை, நீ அறியவும் இல்லை, ஆதி முதல் உன் செவி திறந்திருக்கவும் இல்லை. அதோட அர்த்தம் என்ன? You did not hear, you did not know, right from the beginning your ears were not opened. What does it mean? பேதுரு இயேசுவை சபிப்பான் என்றும் சத்தியம் பண்ணுவான் என்றும் அவன் ஏற்கனவே கேள்விப்படல, அறியல, ஆதி முதல் உன் செவி திறந்திருக்கல.
Peter did not hear and know that he will deny Jesus and curse him. Right from the beginning he did not know that. சபித்த பிற்பாடு தான் பேதுருக்கே தெரிகிறது. After cursing Peter knows that. ஆனா சபிக்கு முன்பாக இயேசுவுக்கு தெரிந்தது. But before he curses Jesus knew. இதுதான் நம்முடைய தேவன். This is our God. இதுதான் நம்முடைய தேவனுடைய அன்பு. This is the love of our God. அதனால இன்றைக்கு உடைய வாழ்க்கையில வந்திருக்கிறதான பின்மாற்றங்கள், தோல்விகள், விழுகைகள், பலவீனங்கள், அந்தரங்க பாவங்கள் எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். The backsliding, failures, secret sins, all sorts of treachery that have come across your life, God is aware of it. என்னிடத்திலே நீ நம்பிக்கையோடு திரும்பி வா என்று அழைக்கிறார். He calls, return unto me with hope. நம்மில் அநேகர் அபிஷேகத்தை இழந்திருக்கிறோம். Many of us lost anointing. இந்த கூட்டத்திலே In this meeting, கர்த்தர் என்னை சொல்லி அனுப்பினார். the Lord has told me. உங்களை அநேகர் இழந்து போன அபிஷேகத்தை இப்போது பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். Many of you are going to get back the anointing of the Lord. இது வெறும் வார்த்தை அல்ல. It's not empty word. தயவு செய்து எல்லாரும் எழும்பி நிற்போமாக. All of you please stand up. இந்த கூட்டம் முடிய போகிறது. The meeting is ending. நான் மறுபடியும் சொல்லுகிறேன். I say again. நான் தேவ சன்னிதானத்தில் சொல்லுகிறேன். I say in the presence of இது God. வெறும் வார்த்தை அல்ல. They are not mere words. என் சொந்த கருத்து அல்ல. Not my own opinion. கர்த்தர் சொல்லி அனுப்பினார். The Lord sent me. உங்களில் அநேகர் Many of you பின்மாற்றத்திலிருந்து திரும்பி ஆதி வைராக்கியத்துக்கு வரப்போகிறீர்கள். you will come back from the backsliding. You will come to the first seal. இழந்து போன அக்கினிமயமான அபிஷேகம், The anointing which is fiery, which is உங்கள் last. அநேகர் பேரில் இப்போது இறங்க போகிறது. Upon many of you listened. அதற்கு நான் ஒரு சம்பவத்தை சொல்லி ஒரு ஆவியினருக்கு நான் ஒப்புக் கொடுக்க போகிறேன். I quote an incident and lived in the filling of the Spirit. ஒரு விதவை கடன் பெற்றிருந்தால், A widow was in debts. கடன்காரர்கள் அவளுடைய பிள்ளைகளை அடிமைப்படுத்த வந்தார்கள். The creditors came to enslave her children. அப்போ அந்த விதவை என்ன செய்தால், What did the widow do? தீர்க்கதரிசனத்திலே போய் தன் பிரச்சனையை சொன்னாள். She goes to a prophet and shares her தயவு செய்து problem. எல்லாரும் இதை கவனிங்க. All of you listen please. நம்முடைய ஜீவியத்துடைய திருப்பு முனையின் நேரமாக இருக்கிறது. It's a turning point in our life. கர்த்தர் சந்திக்கிற உன் இருதயத்தை புதுப்பிக்கிற வேலையாக இருக்கிறது. The Lord is going to meet you, renew your heart. உன் அவிசுவாசம் உன் இருதயத்தின் ஆழத்திலிருந்து புரட்டி போடப்படுகிற வேலையாக இருக்கிறது. This unbelief will be taken away from the depth of the heart. அவிசுவாசம் என்கிற கல் நீக்கப்பட்டால் தான் நாரி நாற்றம் எடுத்த லாசர் என்கிற பிரேதம் உயிரோடு எழும்பி வர முடியும். Only when the stone of unbelief rolled back, the life of Lazarus can be coming forth. அப்ப தீர்க்கதரிசி என்ன சொன்னார்? What does the prophet say? உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? What is with you? அப்ப அவ சொல்றா, She says, ஒரே ஒரு குட எண்ணெய் மாத்திரம் இருக்கிறது, அதை தவிர என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. I have one pot oil, nothing else. ஒரே ஒரு குட எண்ணெய் மாத்திரம் இருக்கிறது. Only one pot oil. அப்போ தீர்க்கதரிசி கொடுத்த ஆலோசனை என்ன? What is the counsel of the prophet? அக்கம் பக்கத்து வீடுகள்ல வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்க. Get empty pots from the neighboring houses. உன்கிட்ட இருக்கிற அந்த கொஞ்சம் எண்ணெயை அந்த வெறும் பாத்திரத்துல ஊத்த ஆரம்பி. You start pouring the little oil with you on the empty vessels. அநேக வெறும் பாத்திரங்கள் வாங்கப்பட்டது. Many empty vessels were received. இவள் தன்னிடத்தில் இருக்கிற அந்த கொஞ்சம் எண்ணெயை அதுல ஊற்ற ஆரம்பித்தால், They started pouring the little oil on the vessel. வேத வசனம் சொல்லுகிறது எல்லா பாத்திரங்களும் நிரம்பி வழிந்தது. The word of God says all the vessels were full and overflowing. அந்த எண்ணெய் அபிஷேகமாக இருக்கிறது. The oil is anointing. அந்த எண்ணெய் கிருபையாக இருக்கிறது. Oil is a grace. இந்த இடத்துல நம்மில் அநேகர் வெறும் பாத்திரங்களா இருக்கக்கூடும். Many of us may be empty vessels here. சிலர் அபிஷேகம் பெறாமல் வெறும் பாத்திரங்களா இருக்கிறார்கள். Some are empty vessels, not received the Holy Spirit. இதுவரை அவர்கள் அபிஷேகம் பெறவில்லை. Some did not receive the anointing so far. அப்படிப்பட்ட வெறும் பாத்திரங்கள் ஒரு கூட்டம். Such empty vessels one group. ஆனா ஒரு கூட்டத்தாரோ But one group, அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தார்கள். they were anointed. அந்த பாத்திரமெல்லாம் எண்ணெயினால் நிரம்பி இருந்தது. The vessels were filled with oil. ஆனால் இப்போது பல்வேறு பாவத்தினால் தேவனை விட்டு பிரிந்து, புருஷனை விட்டு பிரிந்து எல்லாவற்றையும் இழந்திருக்கிறார்கள். But due to various sins, they are separated from the husband and they are empty now. நான் பிதாவை நோக்கி கெஞ்சுகிறேன். I pray unto the Father. ஒரு தீர்க்கதரிசியுடைய வார்த்தையின்படி, According to the word of a prophet, அந்த ஸ்திரீயிடத்திலே காணப்பட்ட ஒரு குட எண்ணெய் the one pot oil with a woman, அநேக வெறும் பாத்திரங்களை நிரப்பினது. it filled many empty vessels. இந்த இடத்துல In this place, நான் விசுவாசிக்கிறேன், I believe, நம்முடைய மத்தியில in our midst, தங்களுடைய ஜீவியத்தை கரைப்படுத்தாமல், not defiling their life, தேவனுக்கு உண்மையாக ஜீவித்து, faithful to God, தேவனுக்கு பயந்து, fearing God, அபிஷேகத்தை காத்துக்கொண்டு keeping the anointing. இருக்கக்கூடிய சில பரிசுத்தவான்கள் இருக்கிறார்கள். Some saints are like that. சில பரிசுத்தவான்கள் நம்முடைய மத்தியில இருக்கிறார்கள். Some saints are in our midst. ஒரு ஆள் இருந்தால் போதும். One person is enough. ஒரு கூட எண்ணெய் இருந்தா, அவங்ககிட்ட ஒரு கூட எண்ணெய் இருந்தால் போதும். One pot oil is enough. நம்ம எல்லாரும் வெறும் பாத்திரமா இருக்கலாம். We may be all empty vessels. நான் எண்ணெய் குறித்து சொல்லுகிறேன். I say about me, நான் தேவ சன்னிதானத்திலே, in the presence of கிறிஸ்து God, தேவனுக்கு முன்பாக, for the triune God, பரிசுத்தவான்களுக்கு முன்பாக, for the saints, பரிசுத்த ஜனத்துக்கு முன்பாக, holy people, பரிசுத்த தூதர்களுக்கு முன்பாக, holy angels,
நான் எல்லாவற்றையும் இழந்து வெறும் பாத்திரமாய் இருக்கிறேன். I lost everything on empty vessel. கிறிஸ்து என்கிற புருஷனை பிரிந்து அந்நிய புருஷனுக்கு வாழ்க்கைப்பட்டேன். Separated from the husband of Jesus, I am married to நான் another வெறும் husband. பாத்திரம் என்பதை தேவ சமூகத்தில் ஒத்துக்கொள்கிறேன். I accept I am an empty vessel. ஆனா அதே வேளையில் But in the meantime, எங்களுடைய பரிசுத்தவான்கள் மத்தியில் in the midst of our saints, ஜீவியத்தை காத்துக்கொண்டு சுபாவத்தை காத்துக்கொண்டு keeping the life and character, ஆவியானவரை துக்கப்படுத்தாமல் not grieving the Spirit of God. அந்த ஒரு கூட எண்ணெய் இங்கே உண்டு. That one pot oil is here. பள்ளியாடியில உண்டு. The Palliyadi. இந்த பந்தலுக்குள்ள உண்டு. Under this pandal. அந்த எண்ணெயானது That oil. இங்கே காணப்படுகிற வெறும் பாத்திரங்களிலே வார்க்கப்படுகிறது. It is poured into all the empty vessels here. இந்த வார்த்தைகளை நீ விசுவாசித்தால் If you believe these words, நீ வெறும் பாத்திரமாய் வந்திருக்கலாம். you came as empty vessels. அபிஷேகத்தை இழந்திருக்கலாம். Lost anointing. மாறி போயிருக்கலாம். Backslided. இந்த வேளையிலே Right now. உன் பாத்திரம் நிரம்பத்தக்கதாக So that your vessel is அவர் full. உன்னை அபிஷேகிக்கிறார். He is anointing. இப்ப விசுவாசத்தோடு இந்த கோரஸ் நாம் பாட போகிறோம். With the faith, let us sing the chorus. என்னை தம் எண்ணெயால் அபிஷேகித்து என் பாத்திரம் நிரம்பிய வழிய செய்தார். He filled with oil, my vessel is overflowing. நான் விசுவாசிக்கிறேன். I believe. அநேகர் Many. நான் பிதாவை நோக்கி கெஞ்சுகிறேன். I pray unto the Father. இந்த தீர்க்கதரிசன வார்த்தையை விசுவாசிக்கிறேன். I believe the prophetical words. ஒரு தீர்க்கதரிசன வார்த்தையின்படி According to the words of one prophet. ஒரு கூட எண்ணெயானது One pot oil. அநேக வெறும் பாத்திரத்தை நிரப்பினது சத்தியமானால் It was so it could fill the many empty vessels. இங்கே காணப்படுகிற ஒரு கூட எண்ணெய் One pot oil seen here. பரிசுத்தவான்களுக்கு காணப்படுகிற அந்த கொஞ்சம் அபிஷேகம் The little anointing among the saints. இங்கே காணப்படுகிற அநேக வெறும் பாத்திரங்களை நிரப்புவதாக. May it fill the empty vessels. எல்லா வெறும் பாத்திரங்களும் நிரப்பப்படுவதாக. May all the empty vessels be filled. இந்த பந்தலுக்குள்ளே மாத்திரமல்ல, Not only under this pandal. தூர இடத்திலிருந்து இந்த வார்த்தைகளை கேட்கிறவர்கள், From far off place are people listening to இந்த the word. பள்ளியாடிலே காணப்படுகிற எல்லா கிறிஸ்தவர்கள், All Christians at Palliyadi. எல்லா அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், The anointed people. எல்லா பாத்திரங்களும் நிரம்பி வழிவதாக. May all the vessels be full and be overflowing. ஆமென்.